பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான தமிழர் திருநாளாகிய தை திருநாள் பொங்கல் திருநாளிலே இங்கே எங்களுக்கு எதிரிலும் இல்லங்களிலும் அமர்ந்து இந்த அற்புதமான தமிழ் இனிமை பட்டிமன்ற நிகழ்ச்சியை குடும்பத்தோடு உறவுகளோடு நண்பர்களோடு ரசித்து கொண்டிருக்கின்ற உலகெங்கும் இருக்கின்ற அத்துணை தமிழ் பெருமக்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சியினுடைய சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்னாள் பொங்கல் திருநாள் எல்லாமே இனிப்பாக தாங்க இருக்கும். வெல்லம், கரும்பு, தமிழ், எதுனாலும் சரி பொங்கல் சாப்பிட்டா நாவி நிற்கும், தமிழ் கேட்டால் காது நிற்கும். செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதில் இல்லைன்னா. ஏன்னா நாக்கில் பாஞ்சா உள்ளே போய் அந்த நிமிஷத்தில் மறந்து போயிடும், காதில் பாஞ்சாதான் எப்போவும் நினைவில் இருக்கும். அதைத்தான் இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், ஆனால் இங்கே கேட்ட செய்தி நம்முடைய மனதிலேயோ நம்முடைய மூளையிலேயோ பதிவானால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயன்படும் என்பதை தெரிந்து தான் பாரதி சொன்னார்ங்க. அதுபோல் இந்த அருமையான திருநாள் தை திருநாள், தை பிறந்தால் வெளிபிறக்கும்பாங்க. இன்னொரு அற்புதம் என்ன, இது நன்றி திருநாள் அப்படிமோ. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். பஞ்சபூதங்களை பாராட்டுகின்ற ஒரு திறன் இதில் தாங்க உண்டு. எப்படி தெரியுமா, நிலத்தில் தான் அடுப்பு வச்சு பொங்கல் வைப்போம், நிலம். பொங்கல் பானையில் நீர் ஊற்றுவோம், நீர். பொங்கல் வேகிறதா இருந்தால் கீழே நெருப்பு வேணும், நெருப்பு. நிலம், நீர், நெருப்பு. அது அந்த அணையாமல் இருப்பதற்கு காற்று, ஆக்சிஜன் தேவை, காற்று. ஆகாயத்தை நோக்கி அப்படியே பொங்கி வழியணும். எது பொங்கல்? பொங்கலோ பொங்கல்னு சொன்ன உடனே பொங்கி வழியணும். உள்ளம் பொங்கி மகிழ்வதைப் போல இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே ஒரு விழா எதென்றால் தைப்பொங்கல் மட்டும்தாங்க. மகர சங்கராந்தி என்று நம்முடைய மலையாள தேசத்தில் கொண்டாடப்படுகிறது. ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் எல்லாரும் போய் இந்த ஜோதியை தரிசனம் பண்ணுகிற நாள், தைப்பூச திருநாள். என்னென்ன அற்புதங்கள் நிகழ்ந்து பாருங்க. இவ்வளவும் இந்த தமிழுக்கு தைப்பொங்கலுக்கு உண்டுங்க. மாட்டுப்பொங்கல் நன்றிக்கு ஒரு திருநாள். அதுதான் பசுக்களுக்கு நன்றி சொல்லுதல், காளைகளுக்கு நன்றி சொல்லுதல். ஏன் தெரியுமா, நாம் கொடுக்குற 5 பொருள் என்னன்னா, மாட்டுக்கு நெல்லை அறுத்து அந்த நெல்லை எடுத்துக்கிடுவோம், வைக்கோல மாட்டுக்கு கொடுப்போம். ஏன்னா நம்ம திங்க முடியாது. அந்த நெல்லை அரைச்சி அரிசி எடுத்துக்கிடுவோம், தவிட கொடுத்துருவோம். அரிசியை கழுவி கழுநீரை மாட்டுக்கு கொடுத்துருவோம், அரிசியை நம்ம எடுத்துக்கிடுவோம். சாதத்தை வடித்து, அந்த காலத்தில், இப்போல்லாம் அது கிடையாது, சாதத்தை வடித்து சாதத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த வடிநீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மாட்டுக்கு கொடுத்துருவோம். நிறைவாக இலை போட்டு 18 வகையான காய்கறி வச்சு சாப்பிட்டுவிட்டு இலையை கொண்டு மாட்டு கொடுத்துருவோம். நம்ம என்னென்ன கொடுத்தோம், கருணையோட வைக்கோல், தவிடு, வடிநீர், களிநீர், எச்சி இலை. இதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாடு நமக்கு என்ன கொடுத்தது தெரியுமா, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். அது தந்ததை பாருங்க. வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுற போது புதுமனை புகுவிழா மாடை கூப்பிட்டு வர்றோம். இப்போ எல்லாம் லிஃப்ட்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க பாவத்தை. ஏன்னா 6வது மாடி 7வது மாடி தான் என்ன பண்ண முடியும். ஒருத்தர் அழகாக இருந்தாருங்க, இந்த மாடுகள்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு ஏன் கூப்பிட்டு வர்றோமா, அது கடைசியாக மேஞ்ச இடத்த பார்க்குதான். ஏன்னா அதில் தானே வீட்டை கட்டிவிட்டோம். என்ன அழகாக அந்த கவிஞன் கற்பனை பண்ணியிருக்கேன் அவர் சோகத்தோடு சேர்ந்து. 3வது நாள் ஒன்று இருக்குங்க, காணும் பொங்கல் அப்படிம்பாங்க எங்கள் ஊர் பக்கம். உறவினர்களை போய் காண போகணும், சிறுவீட்டு பொங்கல்பாங்க. நீர்நிலைகளில் போய் உட்காந்து நல்ல சித்திரானங்களை சாப்பிட்றது, உறவுகளை, உணர்வுகளை, மனிதர்களை சந்தித்து பெருமைப்படுற நாள் இந்த நாள் தானங்க. இங்கே மலர்ந்த முகமும் திறந்த செவியுமாக எல்லோரும் இருக்கிறீங்க. இப்போ திறந்த செவினா என்ன அப்படின்னா, காது இல்லைன்னுலாம் கிடையாதுங்க, இருக்குது. ஆனால் இங்கே கேட்காது.
செல்ஃபோனில் சில பேர் இப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துப்பாங்க. சில பேர் செருப்பை வெளியே போட்டு வந்துட்டோமோ அப்படின்னு யோசனையாக இருக்கும். நானும் என் துணைவியாரும் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தபோது செருப்பை வெளியே போட்டு வந்து செல்ஃபோன் வந்து இது வந்தவொடனே அழைப்பு வந்தவொடனே வெளியே போய் பேசணும்னு போனவன் எங்கே போட்டோம்னு தெரியல. 500 செருப்பு கிடக்குது. திரும்பி உள்ளே வந்து மனைவிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க படிக்கட்டு ஏற இடத்துல இருக்குனாங்க. போய் பார்த்தேன், அங்கே ஒரு 500 கிடந்துச்சு. திருப்பி உள்ளே போனேன். அவங்க சொன்னாங்க அந்த குழா திரும்பி விட்ற இடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. எவ்வளோ கவனமாக இருக்காங்க பாருங்கள் பெண்கள். ஒரு பொருளை வைக்கிறப்ப சுற்றுப்புறத்தை அப்படிங்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பெண் பார்க்க வர்றப்ப நம்ம போய் பெண் பார்க்க போயிருப்போம். பொண்ணு அப்படி காப்பி கொண்டு வரும். 1/2 நிமிஷம்தான் நம்ம எல்லாரையும் பார்த்துருக்கோம். முதல் இரவில் 6 மாதம் கழித்து கேட்கும், அந்த லூஸ் மாதிரி சிரிச்சவ தானே உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி. உடன் பிறந்த நமக்கே தெரியாது. ஆமாம் இல்லை அப்படிமோ. ஏன்னா அப்புறம் அந்த நேரத்தில் என்ன சொல்ல போகிறோம்? அப்புறம் திரும்ப போய் கரெக்டாக அங்கே செருப்பு இருந்துச்சு. போய் காலை வச்சேங்க. என் பின்னாடி இருந்து ஒருத்தன் தோள்பட்டையை பிடிச்சிட்டான். பங்காளி அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா. என்னன்னா அவன் என்னை செருப்பு திருடுன்னு நினச்சிருந்துருக்கான். 2வது போயிட்டு வரேன்னா நல்ல செருப்பாக தேடுறனாக்கும். உடனே நான் ரொம்ப கோவப்பட்டு அவன்கிட்ட இங்கே ஒரு இது ஏன் செருப்பு அப்படின்னேன். அவன் ரொம்ப கூலாக நானும் அப்படித்தான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஊரா அடிச்சிருப்பேன் சொல்லுவேன். என்னத்த சொல்கிறது, ஏன் செருப்பை நான் போடுறதுக்கு அந்த பாடுபட்டேன். இதெல்லாம் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக கேட்டு மகிழ்கிற இந்த பட்டிமன்றங்களில் என்னங்க பெரிய சிறப்பு. எத்தனையோ நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் வந்தாலும் அசைக்க முடியாத இடத்த இந்த பட்டிமன்றம் பிடிச்சிருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? தமிழுடைய ஆழமும் வேரும் அப்படிப்பட்ட பெருமையுடையது. இது கிடைக்க முடியாத ஒன்று. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், வெள்ளித்திரையின் வெற்றிக்கு காரணம். என்னுடைய இனிய நண்பர் தமிழாசிரியர் விஜயகுமார் அவர்கள் இந்த மாதிரி தலைப்புகளுக்கெல்லாம் நான் ஒரு டீமே வச்சுருக்கேன். ஏன்னா புது தலைப்பு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா பழசை பார்த்து கீழே உட்காந்து பந்தயம் கட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போ அடுத்து இதை பேசுவார் பாரு அப்படின்னு. காலேஜில் வேலை பார்க்குறது ஈஸி. ஃபஸ்ட் இயர் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் செகண்ட் இயருக்கு போயிடுவான். அதே மாதிரி தேர்ட் இயர் போயிடுவான், வீட்டுக்கு போயிடுவான். ஸ்கூலில் ஃபெயில் ஆனால் அங்கேயே இருப்பாங்க. அதில் வகுப்பு நடத்த போகிற வாத்தியார் படுற பாடு, அவரை காட்டில் மூத்தவன்லாம் அங்கே படிப்பான். ஒரு வாத்தியார் போய் ராமாயணத்தில் அப்படின்னாராம். ஒருத்தர் சிரிச்சிருக்காங்க குப்பு அப்படின்னு. என்னடா இருக்கார், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னால் சார் அப்படின்னு. யார் அந்த 7 வருஷம் பெயிலாகி உட்காந்துருக்கான்ல, அவன் முத நாளே எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். எனக்கு ஒரு அனுபவம். முதல்ல பேச ஆரம்பித்த போது இந்த நகைச்சுவையெல்லாம் திரும்ப வரத்தான் செய்யும், வேறு வழி கிடையாது. மதுரையில் ஒரு மணி நேரம் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பேசுகிறேன். எப்போ 92. இப்போ அநேகமாக தமிழ்நாட்டில் 90% அதுதான் பேசுகிறாங்க. போனால் போட்டு அதனால் ஒன்றும் இல்லை. பேசி முடிச்சுட்டு மறுநாள் சேலத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு, நேற்று இதே தானே மதுரையில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் அவரை கேட்டேன், யார் இங்கே வர சொன்னா? நான் தான் ஊராக போய் பேசுகிறேன். ஏதோ ஆள் மாறி இருக்குது, சபை மாறி இருக்குன்னு பேசுகிறேன். நீ என் பின்னாடியே வருவேன்னு நான் கண்டனா? பிழைக்க விட மாட்டாங்க. இருக்கட்டும், இன்றைக்கி அவருக்கு நான் நன்றி சொல்லி நல்ல தலைப்புகளை ஆராயிருக்கு. என் கூட எப்போவும் ஒரு மாணவர் படை எப்போ இருப்பாங்க, அவருக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி, திரைப்படங்களுடைய வெற்றிக்கு காரணம், வெள்ளித்திரையுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு, திரைக்கதை களமா அல்லது தொழில்நுட்ப பலமா? கொஞ்சம் கடுமையான தமிழாக இருக்குல்ல, கொஞ்சம் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டோரியா டெக்னாலஜியா? இப்போ பரவாயில்லையா? ஸ்க்ரீன் பிளேயா டெக்னாலஜியா? நல்லா இருக்கு. இது எதுக்குன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி பேச போகிறோம். கதை என்பது எப்படிப்பட்டது? கதை கேட்டே பழக்கப்பட்டவங்க நாங்கள். நம்மெல்லாம் கதை கேளு அப்படிங்கிற மாதிரி கதை கேட்டு பழக்கப்பட்டவங்க.
அடுத்தது என்ன, முன்ன தொழில்நுட்பம் பற்றி தெரியாது, இப்போல்லாம் அப்படி தெரியுது பிரமாதமாக. நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. கேமரா யார், இசை யார், டெக்னாலஜி யார், எல்லாம் தெரியுது. அப்படியே டைட்டில் நின்று பார்ப்பாங்க சில பேர். எதுக்குன்னா கொடுத்த காசுக்கு, அப்படி கூட வச்சுக்கோங்க. சோப்புரியிலேருந்து சுபம் வரைக்கும் பார்க்கணும் எனக்கெல்லாம். இல்லைன்னா யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். இதில் எது சிறப்பு, தொழில்நுட்பமா அல்லது திரைக்கதை களமா, இதைத்தான் பேச இருக்கிறாங்க. சினிமாவை பற்றி சொல்கிறதா இருந்தால், சினிமா இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா நம்ம இல்லை, நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அதில் லூமியர் பிரதர்ஸ் 2 பேரும், தாமஸ் ஆல்வா எடிசன். நியாயப்படி எல்லா திரைப்பட நடிகரும் வச்சு சாமியாக கும்பிட வேண்டியது யாருன்னா எடிசனை தான். இவங்க தான் முதல்ல சினிமட்டோகிராஃபி அதை கொண்டு வர்றாங்க. பிறகு தான் சினிமா உருவாகுது. இந்த உருவான சினிமாவில் தமிழ் சினிமா பற்றி சொல்கிறப்ப தமிழ்நாட்டுக்காரவங்க பல பேர் அதில் முன்னணியில் இருந்தாங்க. வின்சென்ட் சாமிநாதன் ஒருத்தர், அவருடைய முதல் தொடக்கம். அதே போல் மற்றவர்கள் எல்லாரும் ஊமப்படங்களை உருவாக்கி காட்டினாங்க. பிறகு முதல் தமிழ் சினிமா பேச ஆரம்பித்தது எப்படின்னா 1931 ராஜா ஹரிச்சந்திரா. இது முதல் இந்திய படம். முதல்ல பேசின தமிழ் படம் எது அப்படின்னா காளிதாஸ். இதான் முதல்ல பேசின படம். அப்போ எல்லாம் படம் எப்படின்னா பேசுகிறது மட்டும் இல்லை, பாடிக்கிட்டே இருப்பாங்க விடாமல். 1 பாட்டு 2 பாட்டில் 55 பாட்டெலாம் இருக்குது. சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டு படுத்துருப்பாங்க போட்டுருக்கு. அப்படிலாம் இருந்தது. இப்போ இந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு பேச்சா மாறி, பேச்சு பிறகு பேச்சே இல்லாமல் போய், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உத்தி மாறி, பாலு மகேந்திரா சமீபத்தில் சொல்லியிருக்காரு, ஒளிச்சித்திரம்னு ஒரு திரைப்படத்தை போட்டால் அந்த படம் ஓஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னார். அங்கே ஒலி இல்லையா, ஒளி தான் முக்கியமாக, காட்சியே முக்கியம், வசனம் முக்கியம் இல்லைங்கிறாங்க. ஆஸ்கார் அவார்டு எல்லாருடைய கனவு, சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கனவு. தாதா சாஹேப் பால்கே நடிகர்களுக்கான கனவு. இந்த கனவுகளெல்லாம் நனவாகிட்டே வருதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்திய உலகில் வடநாட்டில் அதிகமான தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழர்கள் தாங்க இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழர்கள் தான் இருக்காங்க. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான மிகச்சிறந்த ஒப்பற்ற நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் மாதிரி எத்தனையோ பேர் மிரட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நான் விஸ்வரூபம்லாம் பார்த்தபோது என்ன ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? பரமக்குடியில் பிறந்து எப்படி இவ்வளோ பெரிய வாய்ப்பை அவர் தேடி தன்னை முயன்று முன்னுக்கு வந்தார். எப்படி வந்த காரணம் என்ன? இடைவிடாத உழைப்பு. இதுதான் இருக்கணும். இவையெல்லாம் நமக்கு பார்த்தோன்னே ஒரு பெருமகிழ்ச்சி வருது. இப்போ இந்த அருமையான பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்களை சொல்கிற போது, தொழில்நுட்ப அணியில் ஒரு 3 பேர், அதே போல் திரைக்கதை களம் என்கின்ற அணியில் ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. பட்டிமன்றம் தொடங்குகிறது. இப்போது தொழில்நுட்பமே என்று பேசுவதற்காக வணக்கத்துக்குரிய ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எந்த ஒரு மிமிக்ரி கலைஞராலும் இமிட்டேட் செய்ய முடியாத சிம்ம குரலுக்கு சொந்தக்காரரான எங்கள் தலைவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். என்னை இது வரைக்கும் யாரும் மிமிக்ரி பண்ணலன்னு அவருக்கு ஒரு கவலை. நடுவர் அவர்களே, நாங்கள் எல்லாம் பாட்டி வடை சுட்ட கதையை படமாக எடுத்தால் கூட தியேட்டரில் சென்று 10 முறை பார்ப்போம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த பாட்டி சுட்ட வடையை டைனோசர் தூக்கிட்டு போகணும், காக்காய்க்கு பதிலாக. நடுவர் அவர்களே, இப்பொழுதுதான் எங்களுடைய ஹீரோயினுடைய துப்பட்டாக்கள் நேராக பறந்து துபாயில் விழுந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஹீரோ சும்மா விடுவாரா? அப்படியே ஒரு 200 அடியில் பாஞ்சு போய் அந்த துப்பட்டாவை லாவகமாக எடுத்துகிட்டு ஹீரோயினோட கையில் கொடுக்குறாரு. அப்போ போடாது. இல்லை கீழே போடாதுன்னு சொல்கிறேன்.
கீழே போடாது, எதையாவது புரிஞ்சுக்கிறீங்களே. நடுவர் அவர்களே, எங்க ஹீரோயின் சொல்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்ப சொல்றாரு எங்க ஹீரோ, நான் என் கடமையை தான் செஞ்சேன்னு. அவருடைய கடமையை செவ்வனே செய்வதற்கு காரணமாக இருந்தது எது? உங்களுடைய கதையும் அல்ல, திரைக்கதையும் அல்ல, நாங்கள் அவரை கிரேனில் வைத்து தூக்கிய அந்த துப்பட்டாவை பிடிக்க வைத்த ஒரே காரணம்தான், அந்த தொழில்நுட்ப பலம்தான். அவராக மட்டும் 200 அடி மேலே அவர் ஜம்ப் பண்ணியிருந்தாருன்னா என்ன கதி ஆகிருக்கும் நடுவர் அவர்களே? சற்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனை பற்றி டைரக்டர் போய் ஹீரோ கிட்ட சொல்லையில் சொல்கிறாரு, சார் நீங்கள் நடந்து வரையில் அவங்க ஷூலேருந்து அப்படியே புகை பறக்கிற மாதிரி வச்சுருக்கோம் சார் அப்படிங்கிறார். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, புகையாக பறக்கணும், தீப்பொறி பறந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றார். அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஹீரோ சார், நீங்கள் ரைட் சைட் டேர்ன் பண்ணையில் 20 பேர் சட்டப்பட்டெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு படியேறு போய் விழுகிறானோ சார். அவர் சொல்கிறார் எங்கள் ஹீரோ, மேக் இட் 200. போட்டுமே விழுகட்டுமே, 20 நானே 200 நானே 200 பேர் அட் அ டைம் பறந்து போய் விழுந்தாங்கன்னா நாங்கள் என்ன கதி ஆகும் நடுவர் அவர்களே? அதை எல்லாம் நாங்கள் கிராஃபிக்ஸில் தான் செய்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தது? அவர் சென்னைக்கு வந்து ஒரு அதர பழசான ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு நஞ்சு போன மஞ்சள் பையை கொண்டுட்டு வந்து ஒரு ட்ரெயினை விட்டு இறங்கி இப்படி ஒரு பரிதாபமாக லுக்கு விடுவார். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த படத்தோட கதையும் திரைக்கதை என்னென்னு. இவர் சென்னையில் எப்படி சிக்கி சின்னாபண்ணமாக போகிறாருங்கிறது தான் படத்தோட கதையும் திரைக்கதைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ எங்களுடைய ஹீரோலாம் அவரோட ரேஞ்சே வேறு. அவர் மதுரைக்கு கபடி விளையாட போகிறாரு. அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக 2000 பேர் 2 ட்ரெயினில் எக்மோர்லேருந்து ரிட்டர்ன் கிளம்புறாங்க. நடுவர் அவர்களே, அவர் எக்மோர்லேருந்து வர்ற ட்ரெயினை கிண்டியில் தான் கேட்ச் பண்ணுறாரு. கிண்டியில் வந்து ட்ரெயினில் ஏறுறாரு. ட்ரெயின்லன்னா நீங்கள் படிக்கல, ட்ரெயினுக்குள்ளே ஏறல, ட்ரெயின் மேலே ஏறுறாரு. அப்படியே பரபரன்னு சைடு ட்ரெயினோட பக்கவாட்டில் பறந்து போய் ட்ரெயின் தாம்பரத்துக்கு போகிறது முன்னாடி அவர் போய் ட்ரெயின் 2ஐயும் ரிசீவ் பண்ணி அப்படியே தூக்கி அடிக்கிறார் நடுவர் அவர்களே. கோன்னு அழுகிறோம். அந்த ட்ரெயினில் இருக்க 2000 வில்லனோட குரூப்பும் அப்படி தெரிச்சு விழுகிறாங்க. அந்த இடத்துல அப்படியே ஹீரோ டேர்னிங்கை போடுறப்ப நாங்கள் எழுதுகிறோம் டிஜிட்டல் ஸ்டார். டிஜிட்டல் ஸ்டார். இதையெல்லாம் உங்கள் கதையிலையோ திரைக்கதையிலையோ நீங்கள் நினைச்சு கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. நினைச்சாலே மனசு நடுங்குது, அப்புறம் எப்படி கற்பனை பண்ணுறது? அந்த நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ஹீரோக்களே தேவையில்லை, நாங்கள் ஈயை வச்சு கூட படம் எடுக்க தயாராக இருக்கோம். நான் மதுரையில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் படத்தை பற்றி சொல்லிட்டு போகிறேன். அர்னால்டு சிவனேசன் நடித்த ஜட்ஜ்மெண்ட் டே, உன்னத காவியம், தங்கரீகல் தியேட்டரில் காண தவறாதீர்கள் அப்படின்னு. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா அர்னால்டு சிவனேசன் யாரான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் அர்னால்டு ஸ்வாசிநேகருக்கும் சிவனேசனுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்த எங்கள் ஆளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடுவர்களே மல்லாக்க படுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், மச்சான் இந்த டைட்டானிக் படத்தை ரெட் 1 கேமராவில் எடுத்திருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும்லடா அப்படிங்கிறான். இந்த ரெட் 1 கேமரா, அதனுடைய தொழில்நுட்பம், சவுண்ட் இன்ஜினியரிங்களை பற்றியெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிடான். அவன்கிட்ட வந்து நீங்கள் கதையும் திரைக்கதையும் பற்றி ஒரு சோபராக ஒரு கதையை சொன்னீங்கன்னா அப்புறம் எங்களை பற்றி நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அவன் சிடியில் பார்க்குறான், டிவிடியில் பார்க்குறான், பென்ட்ரைவில் பார்க்குறான், மெமரி கார்டில் பார்க்குறான், நீங்கள் எங்களை குறை சொல்லக்கூடாது. தியேட்டருக்கு வரமாட்டேங்கிறியா? ஆமாம், நாங்கள் தியேட்டருக்கு வர்றதே ஒரு புதிய குருதுகலமான அனுபவமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு காலத்தில் நடுவர் அவர்களே ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கஞ்சி காய்ச்சறது, போஸ்டர் ஓட்டுறது, எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிறாரு. இப்போல்லாம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு சவுண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒருத்தர் போடுறாரு, ரீ ரெக்கார்டிங் ஒருத்தர் தனியாக பண்ணுறாரு, சவுண்ட் இன்ஜினியரிங்க்கு 2-3 பேரை ஹாங்காங்லேருந்து வர வளைக்கிறோம். அப்போ தான் நாங்கள்லாம் படத்துக்கே போய் உட்காடுறோம். நடுவர் அவர்களே, தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்த உடனே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கணும், நிமிர்ந்து உட்காரணும். இன்டர்வல் நடக்கையிலே சீட்டோட நுனிக்கு வந்துடுறோம். எங்கள் ஹீரோ 300 மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு சட 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 சடன்னு சுட்டு தலையெல்லாம் எங்கள் உடம்பெல்லாம் முறுக்கி ஏறி போய் தான் தேட்டரை விட்டு வெளியில் வரோம் நடுவர்களே. நான் பார்த்துருக்கேன், இந்த ஜாக்கி சான் படம் பார்த்து சில பேர் வீடு வரைக்கும் வரப்பா போவாங்க. அப்படியே எங்களுக்கு கதையும் வேண்டாம், திரைக்கதையும் வேண்டாம். ஏன்னா எங்களோட கதையே 1008 கதை இருக்குது. இருக்கட்டும், அடுத்த பட்டிமன்றத்தை போட்டுக்கிடுவான். 2ஆம் பாகம். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு கதைக்குமே நாங்கள் 20 தடவை திரைக்கதை எழுதி வச்சிருக்கோம். எப்படி இவரை சமாளிக்கிறது,
எப்படி இந்த மேட்டரை விட்டு எஸ்கேப் ஆகுறது? அதனால எங்களுக்கு கதையும் வேண்டாம், திரைக்கதையும் வேண்டாம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். ஒன்றும் இல்லை, இந்த பாத்ரூம் கழுவுற தொடப்பத்தை காலுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே ஹாரி பாட்டர் படக்கிற நடுவர் அவர்களே அப்படியே ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அதை நீங்கள் உங்களுக்கு கதையினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. வீட்டில் ஒற்றக்கம் ஒன்று விட மாட்டேன்ட்டாங்க சின்ன பேக. நடுவர் அவர்களே, ஒரு 5 வருடத்திற்கு முன்பு அனைத்து தியேட்டரும் கல்யாண மண்டபம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கல்யாண மண்டபம் எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் கதையும் இல்லை, திரைக்கதையும் இல்லை, எங்களுடைய டெக்னாலஜி மட்டும்தான் என்பதை சொல்கிறேன். யார் தொழில்நுட்ப பலத்தை முழுமையாக உணர்ந்து அதை சரியாக கையாளுகிறார்களோ அவர்கள்தான் வெள்ளித்திரையிலே வெற்றிகளை குவிக்கிறார்கள் என்பதை ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரமேஷ்குமாருக்கு ரொம்ப அருமையான வாழ்த்து. ஏன்னா அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்படணும். உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா சாமியும் கும்பிட்டு தான் போகணும். அதனால தான் நான் பார்ப்பேன், இந்த எக்ஸாம் ஹாலெல்லாம் சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி மூடி வச்சுட்டு 3/4 மணி நேரம் சாமி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் 3 கேள்வி எழுதிடலாம். ஆனால் ரொம்ப அழகாக இந்த ஒரு பாலை கூட வேஸ்ட் பண்ணாமல் 6 அடித்த மாதிரி விடாமல் ஒரு கலகலப்பை கொடுத்து நிப்பாட்டினார். அவர் சொன்னார் பாருங்க, அந்த தேட்டருங்களில் படம் பார்த்து இங்கிலீஷ் படம் பார்த்து வர்ற அனுபவத்தை சொன்னார். நான் பார்ப்பேன், இந்த இங்கிலீஷ் படம் பார்த்து சில பேர் வெளியே வந்து அதை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. அதுக்காக 2-3 எழுத்து கூட்டி படித்தே விடுவான். அழகாக சொன்னார், தொழில்நுட்பம் இருக்க போய் தான் தேட்டருக்கு வர வைக்கிறோம். நீங்கள் டிவிடியில் மற்றதுலாம் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் படத்தை எடுக்கணும்னா தொழில்நுட்பத்தில் தான் தப்பிக்க முடியும். அழகாக சொன்னார். இதை வருஷப்படுத்தி எடுத்து கொடுத்து வெறுங்கதைக்கு லாயக்கில்ல வெற்றி பெறணும்னா இதெல்லாம் வேணுன்ருக்கார். அவர் சொன்னது இருக்கட்டும், கதை இல்லாமல் நடக்குமா, அதுவும் திரைக்கதை இல்லாமல் நடக்குமா என்று கேள்வி கேட்டு பேசுவதற்காக திரு சுந்தரராஜன் அவர்கள், உள்ளூர்காரர் தான் பதில் சொல்லணும். வாங்க. இன்று பொங்கல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும், ஜெயா டிவி நேயர்களுக்கும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய திரைப்பட நடிகர், தொலைக்காட்சி பேச்சாளருமான முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் இனிய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவக்குகிறேன். நான் திரைப்பட நடிகர்னு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாரோ வந்திருக்காங்களாக்கும்னு. கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு, வெள்ளித்திரையின் வெற்றிக்கு காரணம் திரைக்கதை களமா தொழில்நுட்ப பலமா? திரைக்கதை களம்தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அக்னி நட்சத்திரம்ங்கிற ஒரு படம் தேடினாலும் கதை கிடைக்காது. ஆனால் அந்த படத்தை ஒரு சிறந்த வெற்றி படமாக கொடுத்ததுக்கு காரணமே அதை வடிவமைத்த திரைக்கதை தான். என்னென்னா, பிரபுவும் கார்த்திக்கும் மோதிக்கிற மாதிரியே வருவாங்க, ஆனால் மோதிக்கவே மாட்டாங்க. இறுதி காட்சியில் தான் ஒரே ஒரு சண்டை காட்சி வரும். ஆனால் அந்த படம் வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் அதே ஒரு சிறந்த கதையை ஒரு சொதப்பலான திரைக்கதையாக எடுத்துட்டோம்னு வைங்களேன், படம் தோல்வி படமாயிடும். அதே மணிரத்னத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். அவரும் ராவணன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், ஹிந்தியில் ராவணன் எடுத்தார். திரைக்கதையில் ட்விஸ்ட் வச்சார், கடைசியில் அவர் ட்விஸ்டாகி போயிட்டார். திரைக்கதையை நம்ம முதல்ல நல்லா அமைச்சிட்டோம்னா யாரை வேணாலும் நடிக்க வைக்கலாம். அதே மணிரத்னத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைகளையெல்லாம் நடிக்க வச்சு ஒரு வெற்றி படம் தந்தார். எல்லாருக்குமே தெரியும், அஞ்சலி படம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா, நம்ம நகைச்சுவை அப்படின்ன உடனே நம்ம நாகேஷ் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வராரு. ஆனால் அவரை நகைச்சுவை நடிகராக இல்லாமல் ஒரு சிறந்த நடிகராக மாற்றி காட்டியது, நடிகராக சிறந்த நடிகராக மாற்றி காட்டியதே அவர் சிறந்த நடிகராக திரைப்படத்தில் நடித்ததுக்கு காரணமே அந்த திரைக்கதை தான். சர்வர் சுந்தரம், எதிர்நீச்சல் போன்ற படங்களை உதாரணமாக நம்ம பார்க்கலாம். ஈவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹீரோ என்ட்ரு ஆகிறாரு. அவர் ஹீரோ இல்லை, வில்லனாக என்ட்ரு ஆகிறாரு, கதவை உடச்சிக்கிட்டு. ஆனால் அவர் பின்னால் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதுன்னா அதுக்கு காரணமே அவர் தேர்ந்தெடுத்த திரைக்கதைகள் தான். அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாரையே, என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்டவரும், உலக நாயனை பார்த்து என்னப்பா தகடு வச்சிருக்கியா, தகடு தகடு அப்படின்னு கேட்ட சத்யராஜும் பின்னாளில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திரை கதாநாயகனை ஆனதுக்கு காரணமே அவர் தேர்ந்தெடுத்துக்கொண்ட திரைக்கதை தான் காரணம். இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நீங்கள் அழகாக ஒரு திரைக்கதையை வடிவமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீரோ ஹீரோயின் இந்த பிரச்சனைகளே வேணாங்க.
குரங்கு, குதிரை, நாய், யானையை வச்சே படம் எடுத்து சக்ஸஸ் பண்ண பல படங்கள் இருக்குது நம்மளுக்கு. அந்த அவர் சொன்னார்ல ஆ அதில் ஒரு சௌகரியம் என்னென்னா, இயக்குனர் சொன்னபடியெல்லாம் அந்த விலங்குகள் கரெக்டாக நடிக்கும், இவங்கள மாதிரி எதிர்த்து பேசாது. அதில் விட்லாச்சாரியான்னு ஒருத்தர் பழைய மந்திர படங்கள் எடுக்கிறவர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாராம், யாராவது வந்து நடிக்கிற போதே முதல் சீனில் அவங்கள காமிச்சிட்டு அடுத்து அவங்க உருமாறுற மாதிரி ஏதாவது கல்லாவோ மரமாவோ கழுதையாவோ நாயாவோ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கால் சீட்டு ஏதாவது குழந்தை பட்டி பண்ணால் நாயாக்கி பிடிவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு வரான். அதனால் பயந்து என்ன செய்வாங்களாம், படம் முழுக்க நாய் மாத்திரம்தான் வந்துட்டு போகும், அப்புறம் என்ன பண்ணுறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது இவங்களை கண்ணை மறைக்குது லேசாக, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கண் பார்வை குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பைக்கில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. பின்னாடி லாரி ஒன்று துரத்துக்கிட்டே வருது, ஹார்ன் அடிச்சு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழி கேட்குறாரு, கொடுக்கல அவர். கொஞ்சம் தூரம் கழித்து எப்படியோ சமாளித்து அவர் ஓவர்டேக் பண்ணும்போது அந்த லாரி டிரைவர் எட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, ஏன்பா பின்னாடி ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா உனக்கு கண்ணு முன்னு தெரியாமல் வண்டி ஓட்டுவியா, ஓரமாக பார்த்து ஓட்டிட்டு போப்பா அப்படிங்கிறாரு. உடனே இவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அந்த பெண்ஸ் கேட்குறாங்க, என்னங்க உங்களை திட்டிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? என்ன இல்லை, உன்னைய போய் அழகான பொண்ணுன்னு சொன்னானே அவனுக்கு தான் கண்ணு தெரியல, பார்த்து அந்த லாரிக்காரன் எங்கேயா போய் மோதிர போகிறான் அப்படின்னு. அது மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியல வெற்றி எது, அது வெற்றியை எது கொடுக்கிறது என்பது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், காதலன்கிற படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிரபுதேவா நக்மா நடித்தது. அந்த படத்தில் வந்து திரைக்கதை ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு எளிமையான இன்ஸ்பெக்டரோட பையன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பிரபுதேவாவுக்கு பின்னணி குரல் கொடுத்தது யார் என்பது யாருக்காவது தெரியுமா? அவருக்கு பின்னணி குரல் கொடுத்தது இன்னைக்கு முன்னணி நடிகராக இருக்கிற நடிகர் விக்ரம். அதாவது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தொழில்நுட்பங்கிறது டப்பிங்கும் கூட ஒரு சிறந்த தொழில்நுட்பம் தான். ஆனால் அந்த தொழில்நுட்பம் எப்படி இருக்கிறது என்பதை யாருமே பார்க்கவில்லை. விக்ரம் குரல் கொடுத்திருந்தாலும் இல்லை வேறு யாராவது குரல் கொடுத்திருந்தாலும் படம் வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அது திரைக்கதையை நம்பி எடுக்கப்பட்ட படம். அதே சமயம் சில சமயங்களில் இந்த தொழில்நுட்பம் வந்து தொல்லைநுட்பம் ஆகிடும். சமீபத்தில் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க, ஒரு சர்ச்சை நடந்தது. அந்த கதாநாயகி வந்து அந்த காட்சியில் நான் நடிக்கவே இல்லைங்கிறாங்க. இவங்க இடையில ஏதோ பண்ணிட்டாங்க. சரி, நடுவர் அவர்களே, நான் யாரையும் நையாண்டி பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலை. இதுக்கு மேலே என்னதான் சொல்கிறது. 12 Angry Men அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தையும் நான் உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் இங்கிலீஷ் படத்தெல்லாம் உதாரணம் சொன்னாங்க. சொல்லுங்க, நீங்கள் என்ன பார்க்கலையா? இல்லை நாங்கள் தான் பார்த்தோமா அந்த படத்தை? ஒரே ஒரு அறையில் வைத்து எடுக்கப்பட்ட படம் 12 Angry Men. ஒரு சின்ன பையன் மேலே ஒரு குற்றம், இதை 12 பேர் விவாதிக்கின்றனர். கேமரா ஆங்கிள் ஒரே ஆங்கிள் தான், ஒரே ரூம் தான், 12 கேரக்டர் தான். இந்த படம் வெற்றி பெறவில்லையா? இதுக்கு பெரிய தொழில்நுட்பம்லாம் தேவையில்லை. ஒரு இடத்துல வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க படத்தை எடுத்து முடிஞ்சு போச்சு. அந்த படம் வெற்றி பெற்றது. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா, கேமராவே இல்லாமல் ஒரு படம் வரப்போகுது. அடுத்து ஒப்பனையை பற்றி கூட சொல்லுவாங்க. ஒப்பனைங்கிறது தசாவதாரத்தில் நாங்கள் 10 கமலஹாசனை காமிச்சோம், வெவ்வேறு ஒப்பனையை பண்ணி காமிச்சோன்னு. ஒப்பனைக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒரே ஒரு மீசை, அதை வச்சுட்டு ஒரு கேரக்டர், மீசை எடுத்துட்டு ஒரு கேரக்டர், அவ்வளோதான் எடுத்தாங்க. இதில் வந்து பெரிய தொழில்நுட்ப தில்லுமுள்ளுகள்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி பசங்க அப்படின்னு ஒரு படத்தை பாண்டியராஜ் எடுக்கிறாரு, ஆடுகளம்ங்கிற படத்தை வெற்றிமாறன் எடுக்கிறாரு. இவங்கெல்லாம் திரைக்கதையை நம்பித்தான் படம் எடுக்க வந்தார்களே ஒழிய தொழில்நுட்பத்தை நம்பி இல்லை. என்னென்னா, சுமார் மூஞ்சி குமாராக இருந்தால் கூட படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓட போகிறது. இன்னும் சொல்ல விட மாட்டார் நினைச்சேன் நான். இன்னும் சொல்ல போனால், நம்ம எதிரணி வரிசையில் இருக்கிற அவங்கள வச்சு கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திரைக்கதை இருந்ததுனால் வெற்றிகரமான திரைப்படத்தை எடுத்து கொடுக்க முடியும் என்பது எங்களது நம்பிக்கை. இவங்களை வச்சு கூட என்ன அர்த்தம்? இது நல்லா இருக்கு. ஒருத்தர் ஒரு நண்பரை கூப்பிட்டாராம், கேப் ஷாட் போலாம்னு. இல்லை வேணான்ட்டுருக்காரு. பாப்பா கண்ட நாயெல்லாம் குடிக்குது, நீ குடிக்க விடாதா அப்படின்னு. முடிவாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, ஏதோ பாப்கார்ன் சாப்பிட்லாம், பிஸ்ஸா சாப்பிட்லாம், ஆனால் அதே முழு உணவாக நம்ம உட்கொள்ள முடியாது. ஆனால் திரைக்கதை என்பது அம்மா கொடுக்கும் உணவு போல நம்மளுக்கு வயிறு நிரம்பும். உங்களுக்கு தேவை ஃபாஸ்ட் ஃபுட்டா அல்லது அம்மா கொடுக்கும் அன்பான உணவா என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த ஜெயா டிவி நிறுவனத்திற்கும் LNT நிறுவனத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சுந்தரராமன் அவர்கள்
எல்லா படங்களையும் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருஷப்படுத்தி சொன்னார். அவருக்கு நம்முடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் பாராட்டையும் சொல்லி, இப்போ இல்லை தொழில்நுட்பம்தான் என்று பேசுவதற்காக திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. மஞ்சள், மாக்கோலம், மாவிலை தோரணம், சென்னல், செங்கரும்பு, சர்க்கரை பொங்கல் என்று கொண்டாடும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல தலைப்பு. வெள்ளித்திரையின் வெற்றிக்கு காரணம் திரைக்கதை களமா, தொழில்நுட்ப பலமா? நடுவர் அவர்களே, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச தமிழையும் நான் படித்த தொழில்நுட்பத்தையும் சேர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கும் மேலே சந்தோஷம் என்னென்னா, இத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு கை பார்க்கலான்னு வந்திருக்கேன். நீங்கள் அவரை பேச கூட விட்டுருக்கலாம். ஏன்னா அவர் கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. நாங்கள் எடிட்டிங்கில் சரி பண்ணிக்குவோம். அப்பா அப்ப இவர் பேசுறதுல பாதி வராதா? கதையா சொன்னா எப்படி வரும்? வெள்ளித்திரைன்னு முதல்ல சொன்னாலே தொழில்நுட்பம் தானே. வெள்ளித்திரை வேணான்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நாடக மேடைகளும் தெருக்கூத்துகள்லையும் முடிச்சிருக்க வேண்டியதானே. வெள்ளித்திரைனாலே தொழில்நுட்பம் தான். தலைப்பை பார்த்தீங்களா? கதைக்களமா, தொழில்நுட்ப பலமா? உங்களின் கதைக்கு எங்களின் தொழில்நுட்பமே பலம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தலைப்பை படிச்சுட்டு வாங்கப்பா. 3 பேரை கூட, ஏன்னா 3 பேர் நீங்க வாட்டுக்கு வந்திக்கு போட்டிருக்கு. முதல் தமிழ் சினிமா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ராஜா ஹரிச்சந்திரான் 1913ஆம் ஆண்டு. அதே 1913ஆம் ஆண்டு இன்னொரு படமும் வந்துச்சு, புந்தலிக்கான்ற ஒரு படம். அதை இந்திய தமிழ் முதல் படமாக எடுத்துக்கல. முதல் படமாக வச்சுக்கல. ஏன்னா அது எப்படின்னா, ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கோம், அதை சும்மா ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வச்சு அதை ஓட்டி காமிச்சாங்க. அப்போ பாருங்கள், முதல் இந்திய சினிமாவை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த படத்தில் தொழில்நுட்பம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த படத்தை தான் முதல் இந்திய சினிமாவாகவே வச்சுருக்காங்க. அப்போவே ஃபெயிலு. இப்படி படிப்படியாக முன்னேறினதுங்க. ஒரே நாளில் நீங்கள் கதை சொல்கிற மாதிரி ஒரே நாள் ராத்திரியில் ஹீரோ பணக்காரராரு, அந்த கதையே கிடையாது. தொழில்நுட்பம் படிப்படியான வளர்ச்சி. முதல்ல என்ன, ஸ்டில் கேமரா, அசைவில்லாதது. அடுத்தது அசைவுள்ள, அதாவது கேப்சரிங் த மோஷன், அதனால தான் அதுக்கு பேர் மூவிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேசும் படமாக வந்தது, அதனால தான் அதுக்கு பேர் டாக்கீஸ். அப்புறம் ஸ்டூடியோக்குள்ளே எடுத்தாங்க அந்த படத்தை, அப்புறம் வீதிக்கு. இப்படி உங்களின் கதைக்கு எங்களுடைய தொழில்நுட்பம் உயிர் கொடுத்தது. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ அடுத்தது நாடக மேடைகளில் நீங்கள் கதையை போட்டிருக்கலாங்க. இப்போ ஒரு நேரத்தில் முருகன் வேஷம் போடுறவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், அதே கிரீடத்தையும் அதே வேலையும் இன்னொருத்தட்ட கொடுத்தா முடிஞ்சு போகுது. பழைய காலத்தில் இருக்காதீங்க, ஏன் புதிய காலத்துக்கு வரமாட்டீங்க? நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்கள் சொன்ன கதை தான், கல்லை தூக்கணும், மாட்டை அடக்கணும். நாங்கள் எல்லா பெண்களும் இப்போ முடிவு எடுக்கிறோம், கல்லை தூக்கினாதான் கல்யாணம் பண்ணுவோம், மாட்டை அடக்கினாதான் கல்யாணம் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? இல்லை அது செய்யணும். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. யார் இப்ப கல்ல தூக்குற மாப்பிள்ளை கேட்குறா? கம்ப்யூட்டர் மாப்பிள்ளையில கேட்குறாங்க. யார் மாட்டை அடக்கிற மாப்பிள்ளை கேட்குறா? வெட்டினரி டாக்டர், MBBS டாக்டர் தானே கேட்குறாங்க. காலத்துக்கேற்ற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ டபுள் ரோல், ட்ரூயல் ரோல்னு நீங்கள் கதையை அமைச்சிட்டு போயிடலாம். அழகாக சொன்னார், மீசை எடுத்தா ஒரு கேரக்டராக மீசை வச்சு அவர் 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு காமிங்க பார்க்கலாம். கதை எழுதுறீங்கல்ல, டபுள் ஆக்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு சந்தேகம், அவர் தொழில்நுட்பம் தான் படிச்சாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு இங்கே தானே வேலைக்கு வருவீங்க. அவர் இந்த தொழில்நுட்பத்தை சாய்ஸில் விட்டாரு. அது ஒன்று இல்லை நடுவர்களே, சேர்க்க சரியில்லை. அப்படியா? சேர்க்க சரியில்லை. முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்திருப்பாரு.
இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் மட்டும் கிடையாதுங்க, நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டர். அதனால தான் அவருடைய படத்தை எல்லாத்தையும் அவர் வெற்றி பெற வைக்க முடிஞ்சுது. இப்போ டைட்டானிக் எடுத்தார் ஜேம்ஸ் கேமரூன், அவர் உடனே அடுத்த படத்தை எடுத்திருக்கலாம்ல, அவதார்னு படத்தை எழுதி முடிச்சிட்டாரு. ஆனால் எடுக்கலை, வெயிட் பண்ணி எடுத்தார். அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. கேட்டாங்க, இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டீங்களாம்ல, ஏன் இதுவும் பட்ஜெட் ப்ராப்ளமா? இல்லை, என் கதைக்கு ஏற்ற தொழில்நுட்பம் வரவில்லை, அதனால் நான் வெயிட் பண்ணேன், அதனால தான் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு அவர் சொன்னார். 12 வருஷம் பொறுத்திருந்தாராம். 12 வருஷம் டெக்னாலஜி வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாரும் சொல்கிறாங்க கதை தான் முக்கியம், கதை தான் முக்கியம். நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், அதை வச்சு படம் எடுத்துடலாம். ஆனால் எந்த ஒரு அனிமேஷன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா கதை, ஒரு பையன், ஒரு புலி, நடுக்கடல், 3 நாள் ட்ராவல், அடுத்தது அந்த பையனும் புலியும் தப்பிச்சிடுறாங்க. கதையை மட்டும் வச்சு முடிக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, புலி வேஷத்துக்கு புலி கூட வேணாம். புலி வேஷம் போடுறதுக்கு நீங்கள் ரெடியா? போடுவாங்க. புலி ஒத்துக்கிடுமா? லைஃப் ஆஃப் பைன்ற ஒரு படம் வெற்றி பெற்றதுன்னா அதற்கு காரணம் என்ன? எங்களுடைய தொழில்நுட்பம் தான், இல்லையா? பசிபிக் பெருங்கடல், அந்த டைகர் உண்மையான புலி வந்து உண்மையான புலியே கிடையாதுங்க. அது நம்மளை பயமுறுத்தணும், அந்த பையனை பயமுறுத்தணும். அந்த பையன் பசிபிக் பெருங்கடலில் போய் நம்ம எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துருக்க முடியுமா? இல்லை டைரக்ஷன் தான் நடத்தணும். எல்லாமே நீச்சல் குளத்தில் எடுத்த படம்னு சொன்னால் அப்போ நம்ம எல்லாரையும் மிரட்டுதில் ஒரு தொழில்நுட்பம், நம்மளை எல்லாரையும் திரையரங்குக்கு வர வைக்கிறதுல தொழில்நுட்பம். அப்போ அதுதானே முக்கியமான விஷயம். அடுத்ததான் அது மட்டும் இல்லை, அது ஆஸ்கார் அவார்டு அதிகமாக வாங்கிச்சு, வசூலையும் வாரி குச்சிச்சு. அதான் ஆச்சரியம். இப்படி தொழில்நுட்பம் என்பது வெள்ளித்திரையின் வெற்றிக்கு காரணமாக இருக்குது. இவங்க 3 பேர் சும்மா வந்து பேச வந்துட்டாங்க. அடுத்தது பழையதை புதுப்பித்தல். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தன்னோட அப்பா அம்மா ஃபோட்டோவை வந்து புதுசாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவங்க இல்லை, ஆனால் கரையான் அரித்து போன படமாக தான் இருக்குது. ஆனால் அவனால் அந்த படத்தை ஒரு கடையில் வந்து எங்களை மாதிரி ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கிட்ட கொடுக்குறான்னா நாங்கள் அதை சரி பண்ணி கலரில் பிரிண்ட்டு போட்டு கொடுப்போம். அப்போ அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி உங்களை கரையான் அரித்த கதைகளை கூட எங்கள் தொழில்நுட்பத்தால் உங்களால் சந்தோஷப்படுத்த முடியும்னா அப்போ எங்கள் தொழில்நுட்பம் தான் ஜெயிக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து கர்ணன் படம் எத்தனை தடவை எல்லாரும் பார்த்துருக்கோம், பழைய படம் எத்தனை தடவை பார்த்துருக்கோம். திரும்ப ஏன் டிடிஎஸ்ல 100 நாள் அது ஓடிச்சு. இப்போயும் சிவாஜி கணேசன் அவர்கள் அஜித் சூர்யாவோட போட்டி போட்டு ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு எங்களுடைய தொழில்நுட்பம் தானே காரணம். அது எடுத்தப்ப அவ்வளோ வெற்றி பெறல தெரியுமா உங்களுக்கு? அந்த படம் அந்த எடுத்த போது சரியாக போகலை, வேட்டைக்காரன் வந்து முந்திட்டு போயிடுச்சு அப்படியே. ஆனால் அதவே திருப்பி டிடிஎஸ்ல போட்டு எடுத்த உடனே 5 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானமா? ஆச்சரியத்தில் ஆச்சரியம். கடைசியாக ஒன்று நடுவர் அவர்களே, தாகமான காக்கா தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்து பறந்து திரிஞ்சு போச்சு. ஜாடியில் வந்து கம்மியாக தண்ணி இருந்தது, ஒவ்வொரு கல்லாக தூக்கி கொண்டு வந்து போட்டு தண்ணி கொடுத்து. இது அந்த கால காக்கா. நவீன காக்கா என்ன தெரியுமா பண்ணும்? அடியில் இருக்கா, பக்கத்தில் இருக்க எள்நி கடையில் போய் ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து அழகாக குடிச்சிரும். இதுதான் தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் என்பது எளிமையாக்கப்படுவது. வாலி ஒரு பாட்டில் சொன்னார், நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் நிலை. நாங்கள் சொல்கிறோம், கதைகளை நம்பி சினிமா இல்லை, டெக்னாலஜி காட்டும் வெற்றியின் எல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, அந்தந்த துறை சார்ந்தவங்களை போட்டால் நமக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால இந்த லைஃப் ஆஃப் பைப்பை சொன்ன உடனே அதில் புலியே இல்லைன்னு சொன்னால் யார் நம்புவா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா எந்த நேரமும் இறங்கி வந்துருமோன்னு பயமாக இருக்கும். இப்போ சில படங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வீட்டுக்குள்ளே டிவியில் டான்ஸ் ஆடுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். உள்ளே வந்து குதிச்சுருவாங்களோ அப்படின்னு நினைப்பேன் நான். அப்படி ஓடியாந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல படமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சில மோசமான படமாக இருந்தால் என்ன ஆகும்? ஒரு அப்பா பையனை பார்த்து கத்துனாரான், கண்ணை மூடுறா அப்படின்னு இருக்காரு. அவன் ஓடியாந்து அவங்க அப்பா கண்ணை மூடிப்பிட்டான் அப்படியே. ஏன்னா அவருக்கு வருத்தமாக இருக்கும்ல, அவனுக்கு அப்பா கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ரொம்ப அருமையாக வருஷப்படி சொன்னாங்க. கரையான் அரித்த படத்தை சரி பண்ணி கொடுக்கிற போது அந்த குடும்பமே மகிழ்ச்சியில் ஆழ்வதைப் போல கதைகளிலே சற்று குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் டெக்னாலஜிக்கு உண்டு இருக்காங்க. பதில் சொல்லுவதற்காக பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. குத்துச்சம்பா குத்தரிசி குத்தத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி பொங்கத்தான் வேணும், முல்லை மலர் போல அன்பு பொங்கத்தான் வேணும். நம்ம வீட்டு கல்யாணம் இது, நம்ம வீட்டு கல்யாணம் என்று அத்தனை பேரையும் இன்றைக்கு திரை பொங்கல் பொங்க வைத்திருக்கிற ஜெயா தொலைக்காட்சிக்கு
என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்திய சினிமாவிற்கு வயது 100, தமிழ் சினிமாவிற்கு வயது 75. உங்கள் டெக்னாலஜி தோன்றி 10 ஆண்டுகள். இப்பொழுது சொல்லுங்கள், வெற்றி தொழில்நுட்பத்தினாலா அல்லது கதையினாலா? ஏற்கனவே நாம் எந்திரமயமாக்கப்பட்டு விட்டோம். தொலைக்காட்சிகளிலும் இந்த தொழில்நுட்பத்திலும் அறிவியலினுடைய வளர்ச்சியிலும் நம்மை தொலைத்து விட்டோம். இனிமேல் வேறு நம்மை இந்த தொழில்நுட்பத்தில் தொலைக்க வேண்டுமா? வெற்றி என்பதற்கு என்ன பொருள்? முதலில் வெள்ளித்திரையினுடைய வெற்றி என்று சொன்னால் 2 வெற்றிகள் அதில் அடங்கி இருக்கின்றன. ஒன்று, பொருளாதார ரீதியாக அந்த படம் வெற்றியை தேடி தந்திருக்க வேண்டும். இன்னொன்று, கலைத்துறையில் சாதனை படைத்து விருதுகளை குவித்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாயத்திற்கு ஒரு பயனை தரக்கூடியதாக ஒரு திரைப்படம் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் வெற்றி பெற்ற திரைப்படம் என்று சொல்லுகிறோம். கதையே இல்லாதவர்கள் கையில் எடுக்கிற விஷயம் தொழில்நுட்பம். அப்படி மீண்டும் சொல்லுகிறேன், கதையே இல்லாதவர்கள் கையில் எடுக்கிற வேலை தொழில்நுட்பம். எங்கே கேமராவை வைக்க வேண்டும், எங்கே முகத்திலே கொண்டு வந்து க்ளோஸ் அப் காட்சி காட்ட வேண்டும், எங்கே தொலைவிலிருந்து இந்த காட்சியை படம் பிடிக்க வேண்டும் என்று திரைக்கதை போட்டு கொடுத்த பாதையில் உங்கள் தொழில்நுட்பம் பயணம் செய்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா? மிக பிரம்மாண்டமாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் சொன்னார், நாங்கள் டயனோசரை கொண்டு வந்து காட்டுகிறோம், 2 ட்ரெயினை சுத்தி சுத்தி பறக்க பறக்க அடிக்கிறோம். இந்த வேலையை திரைப்படம் செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக தமிழ் திரைப்படம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு கேம்ஸ் என்று சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளை இந்த வேலையை தானே ஐயா செய்து கொண்டிருக்கிறான். இதையா உங்கள் திரைப்படம் செய்ய வேண்டும்? ஸ்பைடர் மேனை போல சுற்றி சுற்றி பறக்கிறதை பார்த்துவிட்டு மொட்டை மாடியிலே இருந்து உங்கள் தொழில்நுட்பம் கீழே விழை வைத்து ஒரு உயிரை குடிக்கிறது. அந்த தொழில்நுட்பம் தேவை, அதுதான் வெற்றிக்கு அடிகோலுகிறது என்று சொல்லுகிறீர்கள். தொடர்ந்து வந்தவர் அர்ச்சனா, நல்ல பொண்ணு. ஆனா பாவம், இன்னைக்கு 2 சிங்கத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவ படுற பாடு. அதனாலதான் காக்கா கதைய சொல்றா, எங்களை பார்த்து சேராத இடத்துல சேர்ந்துட்டீங்கன்னு வருத்தப்படுறா. அம்மா, இசை ஞானி இளையராஜா மேஸ்ட்ரோ, ஒத்துக்கொள்ளுகிறேன். AR ரஹ்மான் 2 கைகளிலும் தன் தந்தை ஒரு கார் வாங்க கவலைப்பட்ட பொழுது நான் 2 ஆஸ்கார்களை வாங்கினேன் என்று சொன்னார். பாராட்டுகிறேன். இதெல்லாம் பெருசில்லமா, இதெல்லாம் பெருசில்ல. ஒரு ஒத்த ஹார்மோனிய பொட்டியை வைத்துக்கொண்டு எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை அது தேடுது தன் உறவை. என்ன டெக்னிக் அந்த பாட்டுல? ஒரு ஒத்த பறவை உச்சியில உட்கார்ந்து குக்கூன்னு கூவும். அக்கா எனும் கீதம் அதுதானே எங்கள் வேதம்னு அன்னக்கிளியில அவர் போட்ட பாட்டை தான் அத்தனை பேரை இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டு போறீங்க. காரணம், இன்னும் சொல்ல போனால் 950 பாடல்களை தாண்டி இசையமைத்த அவர் சொல்லுகிறார், தொழில்நுட்பம் கை கொடுக்கவில்லை, என் தாய் எனக்கு பாடிய தாலாட்டு பாட்டு கை கொடுத்தது என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயா, தயவு செய்து இன்னொரு முறை தொழில்நுட்பத்தோடு தமிழ் திரைப்படத்தை ஒப்பிடாதீர்கள். காரணம், உலகத்திலே இருக்கிற அத்தனை மொழி படங்களிலும் இருக்கிற தொழில்நுட்பம் தமிழ் படத்தில் வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் ஆங்கில படத்தை காட்டிலும் மிகச் சிறப்பாக தொழில்நுட்ப படங்களை எடுக்கிறீர்கள், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் தமிழ் திரைப்படத்திற்கு இருக்கிற மண் வாசனை, தமிழ் திரைப்படம் கற்றுத்தருகிற பண்பாடு, கலாச்சாரம் ஒவ்வொரு மொழிக்கென்று இருக்கிறது ஐயா, ஒவ்வொரு இனத்திற்கென்று இருக்கிறது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கென்று இருக்கிறது. இதை பதிவு செய்வதுதான் திரைப்படத்தின் வேலையே தவிர உலகம் முழுக்க இருக்கிற தொழில்நுட்பத்தை பதிவு செய்வது தமிழ் திரையினுடைய வேலை அல்ல. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாட்டுப்பற்றை
நாட்டுப்பற்றை திரைக்கதைக்களமாக ஆக்கினார்கள். பிறந்தது எல்லோருடைய உள்ளத்திலும் விடுதலை உணர்வு என்று சொன்னால் அங்க எந்த தொழில்நுட்பம் தேவையா? சான்றோர் பெருமக்களே, நாட்டுப்பற்றை சொன்ன படங்கள் கப்பலோட்டிய தமிழன், இறை பக்திக்கு பக்தி பிரகல்லாதன், ஏழ்மையை சித்தரிக்கும் வறுமையின் நிறம் சிவப்பு, சிசுக்கொலையை உணர்த்துகின்ற கருத்தம்மா, பாட்டிக்கும் பேத்திக்கும் இருக்கிற உறவை சொன்ன பூவே பூச்சுடவா, தந்தை மகள் பாசத்தை சொன்ன அபியும் நானும், தங்க மீன்கள், மனவளர்ச்சி இல்லாத குழந்தையை சொன்ன அஞ்சலி, இசையின் உயர்வை சொன்ன சங்கராபரணம், இசை சாதாரண மனிதனை கூட மாற்றும் என்று சொன்ன உன்னால் முடியும் தம்பி, கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு வேண்டும் என்று சொன்ன சூரியகாந்தி, அளவுக்கு மீறி வாழ்க்கையிலே செலவு செய்தால் என்ன என்பதை திரைக்கதைகளாக கொண்ட பாமா விஜயம், நன்றி உணர்வுக்காக சொல்லப்பட்ட கர்ணன், நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் என்று சொன்ன தளபதி, லஞ்சம் வாங்குவதை நிறுத்த சொன்ன இந்தியன், அதிகம் பேசப்பட வைத்த அழகர் சாமியின் குதிரை, நடுத்தர வர்க்கத்தினர் பிளாட் வாங்கினால் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்பதை சொன்ன பொய் சொல்ல போறோம், விபத்து நடந்து விட்டது என்பதை கூட அழகாக படம் எடுத்த, எங்கேயும் எப்போதும் இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் தமிழ் திரைப்படம். இனி வருகிற காலத்தில் புதிய புதிய கதைக்களங்களை தேர்ந்தெடுக்க போகிறது. பாலாவின் பரதேசி விளிம்பு நிலையில் கிடந்த மக்களை கூட, பழங்குடி மக்களை கூட, ஒடுக்கப்பட்டவர்களை கூட திரைக்கதை ஆக்க முடியும் என்று தமிழ் திரைப்படம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தொழில்நுட்பம் என்பது மேலே கட்டப்பட்டிருக்கின்ற மிக அழகான கட்டிடம். ஆனால் திரைக்கதை என்பது அடியிலே இருக்கக்கூடிய அடிப்படை. அடிப்படை இல்லாமல் கட்டிய மாளிகை காற்றுக்கு நிற்காது. இதை கொண்டு வந்து நீங்க எல்என்டி முன்னால காட்ட முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்திவாரம் இல்லாமல் கட்டடம் நிற்காது அப்படிங்கிறத எல்என்டியில் வந்தெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இத்தனை சிறப்பையும் அவங்க சொன்ன உடனே நானாக இருந்தால் அழுதுகிட்டு ஓடி இருப்பேன். அப்படியே கோன்னு அழுதுகிட்டு. ஆனால் கோவே வந்துட்டார். வாங்க. இந்த பொங்கல் நன்னாளில் தமிழ் பொங்குகிறது பாருங்கள். சாதாரணமாக சொல்லுபவர்கள் கூட எங்கும் பொங்கும் மங்களம் தங்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? பொங்கல் பானையில் மாத்திரம் பொங்கவில்லை, பைந்தமிழிலும் பொங்குகிறது தமிழ்நாட்டிலே என்ற உணர்வினை ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும், ஜே ஜே என கொண்டாடி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும், வல்லுநர்கள் அத்தனை பேரின் பாதங்களையும் கரங்களால் மாத்திரமல்ல கண்களாலும் வணங்கி துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, நான் தயார் செய்து வந்திருந்த அத்தனை குறிப்புகளையும் கீழே வைத்து விடுகிறேன். சரி, போலாமா? ஏனென்றால் எதிரணியினர் இவ்வளவு பலமாக வந்து மோதுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சமீபத்தில் பேசி முடித்த மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த பேச்சாளர்களில் ஒருவர் டாக்டர் விஜயசுந்தரி அவருடைய பேச்சை நான் ஊன்றி கவனித்த போது இந்த குறிப்புகள் எதுவுமே தேவைப்படாது என்று முடிவு செய்துவிட்டேன். அவர்கள் சொன்னதற்கு மாத்திரம் பதில் சொன்னாலே நீங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லிவிடுவீர்கள். அப்படியா? வேலை மிச்சம். தொழில்நுட்பத்தின் வலிமை என்ன தெரியுமா? டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் எத்தனை படங்களை பட்டியலிட்டார்கள். பேசுவார்கள் என்று பார்த்தால் நடித்தார்கள் வந்து. நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் டாக்டர், தொழில்நுட்பத்தின் ஒரு வீச்சுக்கு முன்னால் உங்கள் பேச்சு நிற்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் சொன்னீர்களே, அன்னக்கிளி, கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த படைப்புகளை இந்த பாருலகத்துக்கு வழங்கிய சிறந்த படைப்பாளிகளுடைய எண்ணம், சிந்தனை என்ன தெரியுமா? இன்றைய திரைப்படத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி
எங்கள் காலத்தில் இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக சாதித்திருப்போம் என்பதுதான் அவருடைய பேச்சு. ஆ அன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் தேவைப்பட்டதா என்ற உங்கள் கேள்விக்கு பதில், அன்றைக்கு இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது அவருடைய பதில். ஒரு பையன் கூட சொன்னான், 300 வருஷத்துக்கு முந்தி பிறக்காமல் போயிட்டேன் அப்படின்னா. ஏண்டான்னு கேட்டேன், ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா. ஒரு பேப்பரை பிச்சம்ல. நீங்கள் அழகாக சொன்னீர்கள், சினிமா உருவாகி 100 ஆண்டுகளாகிவிட்டன, தமிழ் சினிமா உருவாகி 75 ஆண்டுகளாகிவிட்டன, ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்து 10 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன என்று நீங்கள் சொன்னீர்கள். மாற்றிக்கொள்ளுங்கள், தொழில்நுட்பம் வளர்ந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன, நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள். ஓ அப்படியே, ரயில் போய் 10 நிமிஷம் ஆச்சு. இன்னொன்று சொன்னார்கள், அக்கக்கா என்று மியூசிக் போட்டார் என்றும் சொன்னார்கள். அதே இளையராஜா மாஸ்ட்ரோ என்றும் சொன்னார்கள். இளையராஜாவை மாஸ்ட்ரோவாக்கிய இங்கிலாந்து அக்கக்கா பாட்டு போட்டதற்காக அழைக்கவில்லை டாக்டர் அவர்களே. அவர் தொழில்நுட்பத்தின் உச்சத்திலே இசையின் பரிமாணத்தை எல்லோர் காதுகளிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனை பாடுபட்ட அந்த நுட்பத்தை உற்பத்தி செய்தாரோ அதன் காரணமாக மாஸ்ட்ரோ ஆனாரே தவிர உங்கள் அக்கக்கா பாட்டுக்காக அவர் அழைக்கப்படவில்லை லண்டனுக்கு. நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, முதல் நாள் அவர் உள்ளே வந்தபோது அந்த சபையில் எப்படி இருந்ததா, ஒரு கருப்பான குட்டையான மனுஷர் வர்றாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியாக உட்கார்ந்துருந்தாங்களாம். எந்த குறிப்பும் இல்லாமல் அவர் அந்த இசைக்குறிப்புகளை சொல்லிக்கிட்டே வந்து அதை போட்டு காமிச்ச உடனே, சிம்பொனி அமைச்சு காமிச்ச உடனே, அதை நிறைவு பெற்ற உடனே திரும்ப அவர் உள்ளே வர்றாரு. அந்த 48 ஆங்கிலேயர்களும் நம்ம ஆண்ட ஆங்கிலேயர்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டலான்னு சொன்னால் யாரை வச்சு? எவ்வளோ பெரிய விஷயம் அது. இன்னொன்று சொன்னார்கள், அவர்களுக்கு திரைக்கதையும் புரியவில்லை, தொழில்நுட்பமும் புரியவில்லை என்பதற்கு ஒரு சான்று. திரைக்கதை எழுதும் பொழுதே எந்தெந்த இடத்தில் லாங் ஷாட் வர வேண்டும், எந்தெந்த இடத்தில் கட் ஷாட் வர வேண்டும், எங்கெங்கே க்ளோஸ் அப் வர வேண்டும் என்று அவர்களே எழுதி விடுகிறார்களாம். இந்த லாங் ஷாட், கட் ஷாட், க்ளோஸ் அப் என்ற வசதிகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் திரைக்கதையிலே சேர்த்து எழுதுகிறீர்கள் என்பதுதான் உண்மையை தவிர நீங்கள் எழுதுவதால் அங்கே தொழில்நுட்பம் வரவில்லை. உங்களுக்கு இரண்டும் புரியவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. சிந்து பைரவி படத்தில் 2 காட்சி ஒன்றா சேருது. தன் மனைவிக்கு சங்கீதம் தெரியாது என்று சொல்ல வருகிற கணவன், அந்த மனைவி காய்கறி கடையிலே போய் காய்கறி வாங்குகிற காட்சி. 2 எப்படி கட் பண்ணுறான் பாருங்க. என் மனைவிக்கு சங்கீதம்னா இவர் சொல்லி முடிக்கிறார், அந்த அம்மா கிலோ என்ன விலைன்னு கேட்குது. அங்கே அந்த ஷார்ப்பாக கட் பண்ணுறது ஒரு சிசர், அந்த ஒரு சின்ன கட் பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கைதட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்சி ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தொழில்நுட்பம், நல்ல கதை, அதை நாங்கள் மறுக்கவே இல்லையே. சிந்து பைரவி சிறந்த படம், ஆனால் அது சிறந்த படம் என்று பேச வைப்பதற்கு எங்களுடைய தொழில்நுட்பம். இப்போ தொழில்நுட்பம்னாலே பொதுவாகவே இந்த டைனோசர் வர்றது, அது வந்து அவர் எங்களுடைய உச்சபட்சத்தை சொல்வதற்காக தனித்தலைவர் அப்படி சொன்னார். ஆனால் தொழில்நுட்பம்னா அவ்வளவு தேவையில்லை. எல்லாத்துக்குமா டைனோசர் வரும். ரேஷன் கடையில் டைனோசர் வந்து இட்லி வாங்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்களா? நடுவர் அவர்களே, ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி திரைக்கதாசிரியர் எழுதிடுவார். அதை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம் பாருங்க. அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி தொழில்நுட்பம் வருது பாருங்க. முதல்ல டாப் ஆங்கிளில் கேமரா இருக்கும், இங்கே இருக்கிற மாதிரி. அங்கேருந்து தெருவை காட்டுது முதல் ஷாட்டு. அடுத்து மிட் ஆங்கிளில் வந்துடுறான், ஒரு வீட்டு முகப்பை காட்டுறோம். அங்கேருந்து ஒரு பொண்ணு நடந்து வருது வெளியில், நல்ல பூச்சூடி பொட்டு வச்சு நல்ல பட்டுத்தாவணி கட்டி வெளியில் வருது. அந்த பொண்ணு தெருவில் நடந்து போகும்போது ஸ்டெடி கேமை கொண்டு போய் என்னுடைய ஒளிப்பதிவாளர் தன்னுடைய நெஞ்சில் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாலேயே போகிறார். அது என்ன ஸ்டெடி கேம்னா, அது எப்படி நடந்து அசைஞ்சு போனாலும் ஃப்ரேம் ஆடாது. அந்த பொண்ணு நடந்து போகும்போது இவர் பின்னால் போகும்போது ஃப்ரேம் ஆடும், ஆனால் நமக்கு படம் பார்க்கும்போது ஃப்ரேம் ஆடாது. அதான் ஸ்டெடி கேம் வச்சு பின்னால் போயிட்டே இருப்பார். அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போனது தெருவில் திடீர்னு நின்று ஒரு வீட்டை மாடியை பார்க்கும். இப்போ கேமரா மாடிக்கு போயிடுது, அந்த பொண்ணு கீழே இருந்து மாடியை பார்க்குது. இப்போ கேமரா கீழே வைக்கிறான், அங்கேருந்து கதாநாயகன் மேலேருந்து கீழே பார்க்குறான். கதாநாயகன் 9 மணிக்கு எஞ்சி பல்லு விளக்கிட்டு இருப்பான். நம்ம தமிழ்நாட்டில் கதாநாயகருடைய இது என்ன, காலைல 5 மணிக்கு எஞ்சி குளிச்சு இந்த பொண்ணு பொட்டு வச்சு பூ வச்சு பட்டுத்தாவணி கட்டி வெளியே வருது. அது 9 மணிக்கு எஞ்சி பல்லே வளர்க்கலாம் கதாநாயகன், நம்ம நாட்டு வழக்கம். அது திரையில் காட்டுறோம். இப்போ அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இப்போ கேமரா தான் 2 நோக்குது, நீங்கள் கவனிக்கணும். தொழில்நுட்பம் தான் நோக்குது. அப்படி நோக்கி முடிச்ச உடனே க்ளோஸ் அப்னு ஒரு காட்சி, அது பாருங்க, ஜூம் பண்ணி அந்த பொண்ணு கண்ணுக்கிட்ட கொண்டு போகிறாங்க. க்ளோஸ் அப்னா டக்குன்னு கட் பண்ணி கண்ணை காட்டுறது, அது வேற. ஆனால் இந்த பொண்ணு அவனை சாதாரணமாக பார்க்குறாளா, காதலாக பார்க்குறாளா, கடை வாங்கினிய கொடுக்கலையாடான்னு பார்க்குறாளா? இதயத்தை கடை வாங்கினாலே கொடுக்கலையா? இதய திருடன் ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஐயோ, ஜெயம் ரவிக்கு அப்பாவா? என்னையா அது, வாயை திறந்து பேச முடியாது போட்டுக்க.
பெரிய நடுவர் அவர்களே, ஆ ஊம படமாக இருந்ததை இன்னொன்று சொன்னாங்க, ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் கொண்டு வந்து வச்சு அருமையாக சொன்னாங்க. அது திரைப்படமே கிடையாதுன்னாங்க. அப்படி இருந்த திரைப்படத்தை அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பக்கத்தில் வந்து கதை சொல்லிகிட்டே இருப்பான். பழைய காலத்தில் படம் ஓடிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இனிமேல் அப்படி தான் ஆக போகுது. இவங்க திரைக்கதை அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை பார்த்து ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும். இவங்க திரைக்கதை எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு படம் ஓடிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒருத்தர் இன்னும் சொல்லிட்டு இருப்பான், இவன் தான் கதாநாயகி, அவன் தான் கதாநாயகன், இவன் தான் வில்லே, இப்போ கத்தி கொண்டு சண்டை போட போகிறான் பாருங்க, இப்படி சொல்லிட்டே இருந்தான். அப்படி இருந்த இடத்த நாங்கள் நகர்த்தி ஊமை படமாக்கி, பேசும் படமாக்கி, அவர்கள் சொன்னதை போல பாடும் படமாக்கி, கலர் படமாக்கி, சினிமா ஸ்கோப் ஆக்கி, டிஐ, டால்பி, டிடிஎஸ், உங்களுக்கு சரி விட்டுருங்க பாவம். நடுவர்களே, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இவங்களை உயர்த்தி திரைக்கதையோட தரத்தை கொண்டு வந்து வச்சிருந்தா அந்த நன்றியை மறந்து விட்டு தொழில்நுட்பமெல்லாம் தொழில்நுட்பமா இந்த பகடி பேசுகிறார்களே, ஏளனம் பேசுகிறார்களே, நன்றி திருநாள் என்று சொன்னீர்கள், பொங்கல் திருநாளை இப்படி நன்றி கெட்டத்தனமாக பேசுகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? அடுத்து வருது வானொலி நாடகம் போல இருந்த திரைப்படத்தை இன்றைக்கு தொழில்நுட்ப முயற்சியினால் உலக தரத்திற்கு நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று சொன்னால் திரைப்படம் ஒரு அதிசயம். திரைப்படத்தில் மாத்திரம்தான் தொழில்நுட்பத்தை இந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த திரைப்படம் என்ற ஒரு அதிசயம் இருக்கிறது என்றால் அதற்கு தொழில்நுட்பம் தான் அந்த அதிசயத்தின் ரகசியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எழுந்து நிற்கின்ற கோபுரமாக தொழில்நுட்பம் தான் இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, வளர வைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் உள்ளவரை தொழில்நுட்பம் வாழும் வளரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, அவர் சொன்ன மாதிரி தஞ்சை பெரிய கோயில் அடிப்படையோடு நின்றுருந்தா ஒரு 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கையெடுத்து கும்பிடுவோமா? சொல்லுங்க பார்ப்போம். கோபுரம் இருந்தால் தானே அங்கே கும்பிட முடியும். என்ன அழகாக பேசியிருக்கார். இப்போ எல்லாவற்றுக்கும் நிறைவாக அவருக்கு நம்முடைய நன்றியை சொல்லி அவர்களை பாராட்டி மலர்விழி அவர்கள் இப்போது வருகிறார்கள். உழைப்பை விதைத்து உயர்வை அறுவடை செய்கின்ற உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் இந்த அருமையான பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயா டிவிக்கும் இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு தெண்டலிலே ஒலி வாங்கி, தேனாற்றில் குரல் வாங்கி, மல்லிகையில் மனம் வாங்கி, மதுரையிலே தமிழ் வாங்கி, அறிவுகளை அகம் தாங்கி அசத்துகின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே, என்னையத்தானே அன்ன வரைக்கும் சொன்னீங்க. ஆனால் வர வர இந்த பஞ்சு டைலாக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னி செய்தி சொல்கிறப்ப கூட பஞ்சு டைலாக் வந்துட்டு போட்டிருக்கு. உண்மையிலே அருமையான தலைப்பு. வெள்ளித்திரையின் வெற்றிக்கு காரணம் திரைக்கதையா இல்லை தொழில்நுட்ப பலமானு கேட்டிருக்கீங்க. முதல்ல ஒருத்தர் எங்கள் சகோதரர் அருமையாக பேசினார். அதுவும் துப்பட்டாவை கேட்சி பிடிச்சதை சொன்னார் பாருங்க. என்ன ஒரு சமுதாய கடமை அவர் செய்திருக்கார் பாருங்க. ஏங்க இப்படிலாம் பேசலாமா? அந்த பிள்ளைய மானம் காக்க மானத்துக்கே போறாங்க. இவங்களுக்கு சமுதாயத்தை பற்றி கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? 3 பேருக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர்கள் 3 பேரும். ஆமா. ஜில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவார் பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்றைக்கெல்லாம் கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் தான், தொழில்நுட்பம் கிடையாது. ஆனால் நல்ல கதை இருந்த காரணத்தால் அந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தை பார்த்த மக்களுடைய மனது வண்ணமயமாக மாறியது. இன்று தொழில்நுட்பத்தால் வண்ணமயமாக படம் எடுக்கிறீர்கள், அதை பார்த்த மக்களுடைய மனம் கருப்பாகி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. தொழில்நுட்பம் என்ன செய்திருக்கு? ஒரு நல்ல திருமணத்தை வெற்றிகரமா நடத்தி வச்சிருக்கு. அது எப்படி? இப்போ மாப்பிள்ளைக்கு புகைப்படம் பொண்ணு வீட்டுக்கு போகும், பொண்ணுக்கு புகைப்படம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும். அதுக்கு முன்னால 2 டிஜிட்டல் கலர் ஸ்டூடியோவுக்கு போகும். அங்க போய் நல்லா ஆக்கி கொண்டு வந்து அந்த நல்ல திருமணத்தை வெற்றிகரமா நடத்துறதுக்கு வேணா அந்த தொழில்நுட்பம் பயன்பெறுமே தவிர நல்ல திரைப்படத்தை வெற்றி பெற செய்ய இந்த தொழில்நுட்பத்தால் இயலாத காரியம். நீதிபதி, உண்மையிலேயே புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருந்தது, அது நியூட்டன் வருகைக்கு பிறகு நமக்கு தெரிந்தது. அமெரிக்கா என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது, அது கொலம்பஸ் வருகைக்கு பிறகு நமக்கு தெரிந்தது.
மின்சாரம் என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது, அது எடிசன் வருகைக்கு பிறகு தெரிந்தது. அதுபோலத்தான் தமிழுக்கென்று ஒரு மனம் இருந்தது, அது கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதிய பிறகுதான் நமக்கு தெரிந்தது. கிராமத்திற்கென்று ஒரு மனம் இருந்தது, அது இசைஞானி இளையராஜா இசையமைத்த பிறகுதான் நமக்கு தெரியும். எவ்வளவு உண்மைத்தன்மை இருந்த சினிமா அன்னைக்கு பொய்யாகி கொண்டிருக்கிறதே. அதான் சொன்னா ஒரு கவிஞன், பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். எவ்வளவு அருமையா சொல்லி வச்சாங்க. உண்மையை சொன்னாதான் உலகம் நம்மிடம் மயங்கும். அந்த உண்மைதான் திரைக்கதை. நீதிபதி அவர்களே, திரைக்கதை என்பது ஒரு உடலுக்கு உயிர் போன்றது. தொழில்நுட்பம் என்பது அந்த உடலுக்கு அலங்காரம் செய்வது போன்றது. உயிர் இல்லாத உடலுக்கு அலங்காரம் செய்து என்ன பயன் என்று நான் கேட்கிறேன். என்ன வந்து பேசுனீங்க? அடுத்து போ சொன்னாரு, நான் நான் கொசு அப்படின்னு படம் எடுப்பான். படத்துக்கு பேர் அன்னைக்கு மனிதர்களை வைத்து படம் எடுத்தார்கள். மனிதனும் தெய்வமாகலாம். அந்த திரைப்பட டைட்டில்லையே அந்த கதையை வச்சிருப்பாங்க. அன்னை ஓர் ஆலயம், தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு அந்த கதையே அப்படியே அது டைட்டில் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, நான் அடுத்து நடுநிசி நாய்கள். ஆனால் கும்கின்னு ஒரு படம் எடுத்தாங்க. சரி, அந்த கும்கி படத்தில் அருமையாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பழங்குடி மக்களுடைய கலாச்சார பண்பாட்டை அந்த படத்தில் எடுத்திருந்தாங்க. நல்ல கதை, திரைக்கதை இருந்ததுனால அந்த படம் நல்ல சின்ன பிள்ளைங்க மனசில் கூட பதிஞ்சதுங்க. எவ்வளோ அருமையா நம்ம பசங்கள்லாம் அந்த படத்தை வச்சே இப்போ சமாளிச்சுட்டு இருக்கான். ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு, ஃபிசிக்ஸ் ஒன்றும் புரியல இந்த பயலுக்கு, அப்படியே எடுத்து வச்சிருக்கான். ஒன்றும் புரியல, கண்ணு மூலியில, சொல்ல தெரியல. பக்கத்துல இருந்து ஒரு புள்ள நல்லா எழுதிட்டு இருக்கா, அவளை பார்த்து கேட்குறான், நீ எப்ப புள்ள சொல்ல போற, ஆன்சரை எப்ப புள்ள சொல்ல போற. அவ பாவம் பார்த்து சொல்லி கொடுத்துட்டா. உடனே சொல்லிட்டாளே அவ ஆன்சர. உடனே சந்தோஷத்துல பாடுறான், ஐயையோ ஆனந்தமே. ஜெயிச்சிட்டாம்னா அப்படி பாடுவான், தோத்துட்டாம்னா முடிஞ்சு வச்சு. இல்லை, அதில் அந்த கடைசியில் அந்த பண்பாட்டை சொல்கிற விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் 1000 நகைச்சுவை சொன்னாலும் கூட கடைசியில் அந்த கதாநாயகி எடுக்கிற முடிவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதான் அந்த பாட்டிலே அந்த வரியில் சொல்லியிருப்பாரு. அந்த ஏடளவு எண்ணத்தில எழுத்தளவு சிக்கல் மச்சான், அளவு ஏதும் இல்ல அதுதான் ஊரு மச்சான். நாம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான். சொயிங் சொயிங் பாபாம். என்ன ஒரு தொழில்நுட்பம் பாருங்க. அதுல நல்ல திரைக்கதை இருந்ததுனால தான் அது ஓடிச்சு. எம்ஜிஆர் படங்கள், எம்ஜிஆர்னா சாதாரணமா வடக்கே கங்கை ஆறு, தெற்கே காவிரி ஆறு, வாழும் போதே வரலாறு படைத்த ஒரு ஆறு, அதுதான் எம்ஜிஆர். ஏன் அவருக்கு படங்கள் ஓடியதுன்னு சொன்னா, நாடோடி மன்னன் ஒரு படம், அதுல அருமையா ஒரு வசனம். அன்னைக்கெல்லாம் படங்கள் கதை வசனத்துக்காகவே ஓடிய படங்கள் உண்டு. அவர் அருமையா ஒரு வசனம் சொல்லுவாரு, நீங்கள் மாளிகையில் இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு மாளிகையை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவார். பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நடித்த தேவர் மகன்ன்ற படத்துல போற போக்குல சமுதாய பிரச்சனை அப்படியே சொல்லிட்டு போவார் நீதிபதி அவர்களே. 18 முறை பிலிம்பேர் அவார்டு வாங்கிய ஒரே நடிகர் நம்முடைய கமலஹாசன் தான் நீதிபதி அவர்கள். எப்படி நடிப்பு, கடைசியில் அருமையா சொல்லுவார் பாருங்க, உனக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்க மிருகம் தான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்குடா, பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு புள்ள குட்டிகளை போய் படிக்க வைங்கடா அப்படிம்பார். அருமையா சொல்லுவார். அன்பே சிவம்னு ஒரு படம், அந்த படத்துல அருமையா சொல்லுவார் நீதிபதி அவர்களே, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் மகா மனுஷன், பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவார் நீதிபதி அவர்களே. ஒருத்தன் மன்னிப்பு கேட்டுட்டான்னா பெரிய மனுஷன் சொல்லுவார். அருமையான கதை அம்சத்தோடு சமுதாய சிக்கல்களை கூறுகின்ற ஒரு கதைக்கரு இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் அந்த திரைப்படம் வெற்றி பெறும் நீதிபதி அவர்களே. கதை என்கின்ற நாரில் தொடுக்கப்படுகிற தொழில்நுட்ப பூக்கள் தான் உதிராமல் இருக்கும். கதை நார் சரியாக இல்லை என்று சொன்னால் தொழில்நுட்ப பூக்கள் கண்டிப்பாக உதிர்ந்து விடும் என்பதுதான் உண்மை நீதிபதி அவர்களே. தொழில்நுட்ப பலத்தால்
தொழில்நுட்ப பலத்தால் ஒரு திரைப்படம் இமயத்தை கூட தொடலாம், இல்லை என்று சொல்லவில்லை. தொழில்நுட்ப பலத்தால் ஒரு திரைப்படம் இமயத்தை கூட தொடலாம். ஆனால் கதைக்களம் சரியாக இருந்தால்தான் அந்த திரைப்படம் இதயத்தை தொடும் என்ற காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் வெள்ளித்திரையின் வெற்றிக்கு மிகவும் பலமாக இருப்பது திரைக்கதையே என்று கூறிய அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா அழகாக எடுத்தாங்க விஷயங்களை யாரும் மறுக்கலை. இப்போ முடிச்சாங்க பாருங்க. திரைக்கதை களம்னா என்ன சாதாரணமா? கதை எழுதாமல் ஒன்று யோசிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த படத்தில் கதையே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏதாவது ஒரு கதை இருக்கும், யாருடைய கதையாவது இருக்கும். ஏன் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் கதை இல்லாமல் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லணும். ஒரு அம்மாட்ட ஒரு குழந்தை கதை கேளுச்சான். அம்மா கதை சொல்லுமா அப்படின்ச்சான். அம்மா சொன்னாங்களா, ஏன்ட்டேப்பா கேட்குற, இந்தா இப்போ உங்கள் அப்பா வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவார் பாரு கதை. அது மாதிரி உண்டா? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அவர் வந்துட்டார். யார்? அந்த உத்தம புருஷன் உள்ளே வந்துட்டார். வந்த உடனே ஏன் லேட்டு நான் அப்படின்னு சொன்னம்மா, அதாவது எங்கள் மேனேஜர் இந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க. எத்தனை கதை இருக்குது, அத்தனை கதைகள் உண்டு. அந்த கதை எல்லாமே நெக்குருக வைக்கணும், நெகிழ வைக்கணும். ஓ ஹென்றி என்ற மேல்நாட்டு சிறுகதை ஆசிரியர் கதையை சொல்கிற போது சொல்லுவாங்க, அவர் எழுதக்கூடிய அந்த ட்விஸ்ட் எப்படின்னா அது வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்காத இருக்கணும், தியேட்டரில் திடுக்கிட வைக்கணுங்க. கதை முடிவு என்னன்னு யாருமே யூகிக்கக்கூடாது. அவன் தான் கதாசிரியர் வெற்றி பெறுவான். அந்த ஓஹென்றினுடைய கதையில் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இல்லாமல் படாத பாடுபட்டு ஒரு யோசனை பண்ணுவான். ஜெயிலுக்கு போனால் 3 கொடுப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சி ஜெயிலுக்கு போகிறதுக்கு எல்லா தப்பும் பண்ணுவான். கள்ளக்கொண்டி எறிவான், வேற ஆளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒருத்தனை தள்ளி விடுவான், அவன் இவனை வாழ்த்திட்டு போயிடுவான். இவன் ஜெயிலுக்கு போகவே முடியாதுங்க. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பேன் பாவம் பிள்ளை. கடைசியில் என்ன செய்வான், கோயிலில் போய் உண்டியல் திருப்பி போய் ஒளிஞ்சிருப்பான். அந்த நேரம் பார்த்தா அங்கே ஒரு பிரசங்கி அருமையாக பேசுவார். ஒரு தடவை தானே என் மனுஷனாக பிறக்கலாம், ஏன் தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்ல 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 மனம் திருந்திடும். இன்னுமே திருடக்கூடாதுன்னு நினச்சி வெளியே வருவான்ல, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவானே. அதான் ட்விஸ்ட்டு. எந்த இடத்துல அவன் மாறுறானோ அந்த இடத்துல கதையை நம்மளை நிப்பாட்டி வேற பக்கமாக கூட்டிகிட்டு போனோம். அப்படி இது மாதிரி கதைகளை சொல்கிற முடிவு இருக்கு இல்லையா? சமுதாய விஷயத்தை சொல்கிற போது கதை சொல்கிறப்பே ஒரு வரியில் ஒரு லைனில் சொல்கிறப்ப அது என்னத்தை தரணும். எம்ஜிஆர் படங்களில் நீங்கள் பார்க்கலாம், காதலா தேசமானு வந்தால் காதலை தியாகம் பண்ணிட்டு தேசத்துக்காக அவர் போவார். ஏன் தெரியுமா? நான் போகிறேன்னு இல்லையாடா, நீ போடா, அப்போ தாண்டா தேசம் உருப்பிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக அந்த படம் வந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். படகோட்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் என்ன விஷயத்தில் நம்மளை மிரட்டும் தெரியுங்களா? 2 குப்பத்துக்கு இடையில் சண்டை இருக்கும், சமாதானம் பேச படித்த எம்ஜிஆர் போவார். எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சுட்டு ஒரு வேலை பார்ப்பாங்க. என்ன தெரியுமா? ஒரு இரும்பு கம்பி எடுத்து ஒரு 10 பேர் சேர்ந்து அவர் கழுத்தில் போட்டு இப்படி முறுக்கி விட்டுருவாங்க. 10 பேர் சேர்ந்து. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 10 பேர் சேர்ந்து முறுக்குன அந்த கம்பி இருக்கு இல்லையா, அது கழுத்தில் தொங்கும், ஒத்த ஆளாக அது அப்படியே எடுப்பாருங்க. எடுத்துட்டு அப்படி தூக்கி போட்டு, இந்தா சமாதானம் பேச வந்தால் கோலே நினைக்காதடா, நீ 10 பேர் செய்கிற வேலையை நான் ஒத்தாள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே தேட்டர் அதிரும். அப்படியே அதான உண்மை. பார்க்குறப்பையும் கேட்குறப்பையும் நம்மளை மிரட்டக்கூடிய விஷயங்கள் தாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்னைக்கு எந்த படத்தில் கதை இல்லாமல் வரும்? இந்த படத்தில் கதை இல்லை அப்படின்னு போட்டு பாருங்கள். நாங்கள் இந்த படத்துக்கு வரலை அப்படின்னு போயிடுவாங்க. ஏதாவது எங்கனையாவது ஒன்று சொல்லணும். கதை திரைக்கதைங்கிறது அத்தனை சிரமமானதுங்க. திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சுஜாதா ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசனுடைய ஹேராம் திரைப்படத்தினுடைய திரைக்கதை இருக்கு இல்லையா, கேரளாவில் வெளியிட்டாங்க. ஹேராமனுடைய திரைக்கதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். கதை இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. அதுதான் வேறு.
அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, பாட்டு, அதை வச்சு தான் கதாநாயகன், அதை வச்சு தான் எல்லா செய்திகளும் எல்லாம் தீர்மானிக்கப்படுவதே கதையை வச்சு தாங்க. அதனால் கதை தான் நான் முடிச்சிட்டேன்னா இந்த 3 பேரும் சந்தோஷப்படுவாங்க. ஏம்மா அப்புறம் இந்த தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுறது, விட்டுட்டு போயிட முடியுமா? தொழில்நுட்பம்னா என்ன? நேற்று இந்த தலைப்பு பற்றி நண்பர் கமலஹாசன் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு தலைப்பு போட்டுக்கணும்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சொல்லிவிட்டு திரைக்கதையாக தொழில்நுட்பமானு கேட்டு தாங்க தலைப்பு அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், திரைக்கதையே தொழில்நுட்பம் தானே அப்படின்னார்ல, முடிஞ்சு வச்சுட்டேன். திரைக்கதையே தொழில்நுட்பம் தான், அடிப்படை ஞாபகம் வச்சுக்குங்க. ஏன்னா கதை எழுதியிருக்கலாம், அதை சினிமாவை மாற்றுறதெல்லாம் சாதாரணம் கிடையாது. இப்போ இத்தனை கேமரா சுற்றிக்கிட்டு இருக்கே, இது முழுவதும் இவங்க உட்காந்து 4 நாள் 5 நாள் இதை சரி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க பாருங்க, அப்போ தான் அது ஜெயிக்கும். ஒன்றும் வேண்டாம், நான் ஜோக் சொல்கிறப்ப நீங்கள் சிரித்த மாதிரி அடுத்த ஷாட்டில் காட்டினா தான் அதுக்கு பேர் ஜோக்குன்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் ஜோக் சொல்கிறப்ப நீங்கள் எல்லோரும் இப்படி கடுக்கட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, பார்க்குற ஆள் என்ன நினைப்பாங்க, கொன்று எடுத்துருப்பாங்க போலப்பா, நல்ல வேலை போகலை. ரியாக்ஷன் ஷாட் மாதிரி அது. முதல் மரியாதை படம் பார்த்துருப்பீங்க. மரணப்படுக்கையில் கிடக்கிற சிவாஜி எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பார். அந்த ராதாவை போய் கூப்பிட்டு வருவாங்க. அந்த அம்மா அந்த படகுல வந்து காலை தாங்க கீழே வைக்கும், அந்த கை அப்படி தூக்கி போடுற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா கரண்ட் சாக்கடிச்சு பிடிச்சாவரோ. நமக்கு வேண்டியவங்க வந்துட்டாங்கன்னு அந்த போகிற உயிருக்கு தெரியுதுங்க, அதான் உண்மை. போகிற உயிர் சாதாரணம் கிடையாது, அது ஒரு நிமிஷம் தயங்கி நின்று பார்த்துட்டு போதான். சினிமாவில் அதெல்லாம் சாதாரணம் கிடையாது, உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க எவ்வளவு தான் யோசித்தாலும் இதை நம்மளை உணர வைக்கலைன்னா போயிடும். டெக்னாலஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தாங்க முடியும். கதையை யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாங்க. குப்புறப்படுத்தி எந்திரிச்சு கூட காசு சொல்லிவிடுவாங்க நம்ம ஆளுங்க. எல்லாம் கடைசியில் நல்லா தாங்க முடியும், வாங்க போவோம் அப்படிம்பாங்க. ஆனால் டெக்னாலஜி எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? 1000ல் ஒருவன் படம், அவர் சண்முகம், ஆர்கே சண்முகம்னு அவர் தான் வசனம். அதில் ஒரு இடத்துல கதாநாயகனும் வில்லனும் பேசிக்கிறக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியில் அந்த வசனத்தை எழுதிட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் அவர் கேட்டாராம், கதை வசனகர்த்தா, எப்படி இந்த ஷார்ட்டை மாத்திரம் உங்களை க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரி வைக்கணுமேன்னு. எம்ஜிஆர் சிரிச்சிட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் இப்படி கேட்டதே இல்லையான்ட்ட, ஏன் அப்படின்னாராம். இல்லை அது பாருங்களேன், தேட்டரில் ரொம்ப பிரமாதமான கைதட்டு வரும். அப்படியா, சரி வைக்க சொல்லுவோன்ட்டாராம். என்ன வசனம் தெரியுங்களா? அது ஆர்எஸ் பண்ணவர் அதில் சர்வாதிகாரியாக வருவார், எம்ஜிஆர் அதில் வைத்தியம் பண்ணக்கூடிய மக்களில் ஒருத்தராக இருக்க மக்கள் தலைவனாக வருவார். இவர் சொல்லுவார், ஆர்எஸ் பண்ணவர், என் அதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு கேள்வி. என் அதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒன்று எம்ஜிஆர் சொல்லுவார், உன்னுடைய அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமா, காலங்காலமாய் நிற்பதற்கு அப்படி பாருங்க. ஒரு நிமிஷத்தில் சிலப்பதிகாரம்ங்கிற வார்த்தை எம்ஜிஆர் உச்சரித்ததுனால 5 கோடி பேருக்கு போய் சேர்ந்துச்சு. இதை சொன்னாராம், பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன உடனே சிலப்பதிகாரம்னா என்னான்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறான்னா, படித்தவனையும் பாமரனையும் சென்றடைய வைப்பதற்கு இந்த ஒரு வசனம், அதுக்காகத்தாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே முகமும் கண்ணும் நடிக்கிறத காட்டுறதா இருந்தால் எப்படி காட்டுவீங்க? நாடகம்ங்கிறது அங்கேருந்து பார்க்குறது, அவ்வளோதான். ஆனால் சினிமா அப்படி இல்லை. புருவம் துடிக்கணும், கண் துடிக்கணும். உருவம் நடிக்கிறது வேறு, புருவம் நடிக்கிறது வேறு. சிவாஜி அப்படி நடிப்பார். அது நீங்கள் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், மிரண்டு போயிடணும். இவையெல்லாம் நினச்சி பார்க்கணுங்க. ஒரு காட்சியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுறோம். ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு காட்சி ஒன்று எடுத்து நம்ம காட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன பாடுபடணும். நான் பார்த்துருக்கேன். நீங்கள் மேக்கப்பும் டெக்னாலஜி ரொம்ப சாதாரணம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் இல்லைங்க. அவங்க படுற பாடு எனக்கு தெரியும். ஒரு தடவை தசாவதாரம் படத்தப்ப அது ஷூட்டிங் என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்கள் வாங்க என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். மகாபலிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. KS ரவிக்குமார் தான் டைரக்டர். அங்கே போன உடனே நிறைய வெளிநாட்டுக்காரவங்கள்லாம் வந்திருக்காங்க, வெளிநாட்டு தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து வந்து ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க. என்னை போய் உட்கார வச்சாங்க. நான் உட்கார்ந்த உடனே அந்த அமெரிக்கர்கள்லாம்
உட்காந்துருக்கிறதுல ஒருத்தர் என் பக்கம் திரும்பி நீங்கள் யார் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டார். நான் அந்த அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னேன். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னாரு. அவர் என் நண்பருங்க, அதனால் பார்க்க வந்தேன். இல்லை அப்படி என்ன முக்கியமான விஷயம்னா, இவே பெரிய அருவியார் பேர் போட்டுருக்கு அப்படின்ட்டு, அது என் இஷ்டம் யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் தாங்க கமலஹாசன். பத்து வருஷமாக பழகின எனக்கு உன்கண் உன்னை ஏமாற்றினாலும் அந்த காலத்தில் வாழ்க்கைன்னு ஒரு பாட்டில் ஒரு பாட்டு வரும், என்மேல் கோபம் உண்டாவதேன் அப்படின்னு. கிராஃபிக்ஸ் அந்த இந்த ஒப்பனைங்கிற ஒரு விஷயத்தில் அவர் இல்லை வேற ஆள்னு நம்ப வைக்கிறதானங்க. நீங்கள் சொன்னீங்களே ஒரு மருவை நீக்கிட்டு ஒரு மீசி எடுத்துட்டான்னு, அதெல்லாம் முந்திங்க. இப்போல்லாம் செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போல்லாம் செய்ய முடியுமா? இப்போ எப்படியா இருந்தாலும் அறிவுபூர்வமான ரசிகர்களுங்க, காட்சியும் ஒப்பனையும் அவ்வளோ வகையான விஷயங்களில் நான் பார்க்க வைக்கிறதுங்க. இன்னொன்று, செலவை குறைக்கக்கூடிய விஷயத்தில் டெக்னாலஜி எவ்வளோ கை கொடுக்க தெரியுமா? சொன்னாங்களே, பின்னாடி வெறும் க்ரீன் மேட்டோ ப்ளூ மேட்டோ போட்டோம்னா அதில் எதை வேணாலும் காட்டலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், பின்னாடி மாத்திரம் ப்ளூ மேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி க்ரீன் மேட் இருந்துச்சுன்னு வைங்க, நான் அப்படியே வந்து ஜப்பானில் உட்காந்து பேசுகிற மாதிரி பார்க்கலாம். என்ன உங்களை மாத்திரம் மாற்றணும், ஜப்பானியர்களாக உட்கார வைக்கணும். ஈஸியாக சொன்னீங்கல்ல, 20 கோடி ரூபா செலவாம் அந்த ஈயை உருவாக்க. அதுதானங்க வியப்ப வைக்கிற செயல். உள்ளதை காட்டுறதுக்கு பேர் பெரிய விஷயமா? சினிமாவே நீங்கள் சொல்லுங்கள், அது உண்மையை காட்டுதா? இல்லையே. இப்போ கதாநாயகன் வந்து அப்படியே மேலே போய் 3 பல்ட்டி அடித்து கீழே வந்து அவனை எத்துறான், அதுக்குள்ளே அவன் போயிட்டான்னா என்ன பண்ணுறது? அவன் வர்ற வரைக்கும் அவன் நிற்பானா? மிகைப்படுத்தப்படுதல் தானே, அதில் ஒரு வகை தானே இது. நல்லா சொன்னால் கேமரா தொழில்நுட்ப கருவி தானே, யோசிச்சு பாருங்க. இசையமைக்கிற கருவி தொழில்நுட்ப கருவி தானே. ஏன் கிளாப் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். நான் அந்த படங்கள் நடித்த அனுபவத்தில் சொல்கிறேன், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன் வசனத்தை, அதை டொட்டுன்னு ஒரு அடி அடிச்சு அம்பிட்டு மறந்து போகும், சட்டார் மறந்துடும். என்ன செய்யறது? நீங்கள் இப்போ நடித்து பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ ஈஸியெலாம் ஒன்றும் கிடையாது. படத்தில் நடிக்கிறது என்ன கஷ்டம்னு நடித்து பார்த்தா நம்ம உட்காந்து சொல்லுவோம் 1000 விஷயத்தை. எல்லாமே தொழில்நுட்ப கருவிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தரம் பிரிக்க முடியாதுங்க. ஓசையை தனித்தனியாக கொண்டு வந்து அது வரைக்கும் பாடின விஷயத்தை மாற்றி காட்டி சின்னக்கண்ணன் அழைக்கிறான்ங்கிற அந்த பாட்டை பாலமுரளி கிருஷ்ணா பாடின போது என்ன ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தர் அந்த படமாக்கப்படுற பாட்டுல அதாங்க பெருசு. தொழில்நுட்பம் இல்லாமல் அந்த பாட்டை நீங்கள் எப்படி ரசிப்பீங்க? 2 பேரும் வாக்கிங் போயிட்டே பாடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. பாட்டை இசையமைக்கணும், இசையமைச்சதை பிரித்து தரணும், அதை காட்சியாக மாற்றணும், பார்க்க வைக்கணுங்க. அப்படி என்றால் கதை என்பதுமே நீங்கள் வெறும் கதையாக வச்சு எடுத்து போடணும் எந்த படம் சொல்லுங்க பார்க்கலாம். பாவி விளக்கு அருமையான கதை, யார்? அகிலன் எழுதின கதை. படமாக்கிடும் போது ஓடலையேங்க. பார்த்திபன் கனவு கல்கியினுடைய அபாரமான கதை, அதுக்கு மாதிரி ஒரு கதையை பார்க்க முடியாது. தனிங்க வைஜெயந்தி மாலா நடித்தது, ஜெமினி கணேசன் நடித்தது, ஜெமினி தயாரிப்பு, போகலையா? அதே அப்படியே உல்ட்டா பண்ணி வஞ்சிக்கோட்டை வாலிபன் மாதிரி எடுத்தாங்க, சூப்பராக ஓடி போச்சு படம். அதான உண்மை. அந்த பாட்டு மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, இந்த சாதுரியம் பேசாதடி என் சதங்கைக்கு பதில் சொல்லி பாட்டு இருக்குல்ல, அதுக்கு இசையமைப்பாளர் 6 மாதம் எடுத்துக்கிட்டாராம். அப்போ ஜெமினி வாசன் கேட்டாராம், இவ்வளோ நாள் ஆகுதேன்னு. இந்த பாருங்க, அப்படி எடுக்கலைன்னா இந்த பாட்டு நான் அமைச்சு கொடுக்க முடியாது, வேற ஆளை மாற்றிக்குங்க, வேண்டாம் நீங்கள் அடிங்க. இன்னைக்கு உட்காந்து பார்க்குறோம், கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதேன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். 2 பேர் ஆடுறத அப்படி ஒரு காட்சியாக மாற்றி 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 கொண்டு வந்து காத்தாங்க. எடுக்கப்படுகிற முறையை காட்டும், தரப்படுகிற முறை இருக்குல்ல, எல்லாம் சரி. அதை கொடுப்பதற்கு தொழில்நுட்பம் ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் தோற்று போகுங்க. அருமையான கதையாக இருக்கலாம், அருமையான வசனமாக இருக்கலாம், அந்த அருமையான கதையும் வசனத்தையும் கேட்க வைப்பதற்கும் பார்க்க வைப்பதற்கும் தொழில்நுட்பங்கள் இல்லைன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க, ஒருபோதும் எதுவுமே நடக்காது. ஏமாத்து வேலைங்கிறது கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்லாதீங்க. நடந்து வர்ற காட்சியை அப்படி உள்ளே வர்ற போதே கதாநாயகன் என்ட்ரி இருக்குல்ல, அதை காட்டுற போதே தேட்டரில் ஒரு சிலிப்பு வரணும்னா எப்படி காட்டுவீங்க நீங்கள்? அவர் சும்மா வந்தாருன்னு காட்ட முடியுமா? அதனால் திரைக்கதை இல்லாமல் கிடையாது, தொழில்நுட்பம் இல்லாமல் இல்லை. ஆனால் திரைக்கதை என்கின்ற ஒரு அற்புதமான விஷயம், இது வைரம் தாங்க. இந்த வைரம் எங்கே ஜொலிக்க வைக்கணும் தெரியுமா? அது சாக்குள்ளேயோ அல்லது பெட்டிக்குள்ளேயோ இருந்தால் முடியாதுங்க. அது அற்புதமான கிரீடமாக வச்சு அதனுடைய உச்சியில் எப்படி மயிலாசனத்திலே ஷாஜகானுடைய அந்த வைரம் ஜொலிக்கிறதோ அதுபோல் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில்நுட்பம்தான் எப்போதும் கை கொடுக்கும். அதனால் எதிர்காலத்தில் மட்டுமில்லை, அந்த காலத்திலும் தொழில்நுட்பம்தான் பலமாக, மிகச்சிறந்த பலமாக திகழ்கிறது என்று சொல்லி
பொங்கல் வாழ்த்தினை, தமிழர் திருநாள் வாழ்த்தினை எல்லோருக்கும் ஜெயா தொலைக்காட்சியுடைய சார்பாக சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.